وَلَقَدِ اصْطَفَيْنَاهُ فِي الدُّنْيَا وَإِنَّهُ فِي الْآخِرَةِ لَمِنَ الصَّالِحِينَ إِذْ قَالَ لَهُ رَبُّهُ أَسْلِمْ قَالَ أَسْلَمْتُ لِرَبِّ الْعَالَمِينَ وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ يَا بَنِيَّ إِنَّ اللَّهَ اصْطَفَى لَكُمُ الدِّينَ فَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مسلمون أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون وقالوا كونوا هودا أو نصارى تهتدوا اللهم صل وسلم وبارك وسلم. السلام عليكم يا صاحب الوقت جبهتي تحت نعالكم أعوذ بحكم النيابة عنكم. اللهم صل وسلم وبارك وسلم عليه يا حضرة غوث الأعظم محي الدين يا غيثنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني. السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا صاحب الوقت جبهتي تحت السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا
ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فسبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم ربنا وبعث فيهم رسولا منهم يتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك أنت العزيز الحكيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: أنا دعوة أبي إبراهيم عليه السلام وبشرى عيسى عليه الصلاة والسلام أو كما قال عليه السلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உண்டாவதாக. ஸலவாத்தும் சலாமும் ஈருலக நாதர் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் இல்லத்தார், இனத்தார், குலத்தார், கோத்திரத்தார், சத்தியம் காத்த உத்தம தோழர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், உலகத்தில் உள்ள முஸ்லிமான மூமினான ஆண்பெண் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் பேரருள் என்றென்றும் நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் 2வது தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றினை பற்றி கேட்பதற்காக நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினால் நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. நமக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அவன் வாழச் சொன்னதன் பிரகாரம் வாழுகின்ற நன்மக்களாக, மேன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய திரு ஆலயமாம் கஅபா ஷரீஃபையும், அன்னலம் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுலா ஷரீஃபையும் திரும்பவும் சென்று தரிசிக்கின்ற ஒப்பற்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தருவானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உரையாடி ஆனந்த பரவசமடைகிற பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்திலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ரூஹ்களை கைப்பற்றி நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நம்மையும், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்மிடத்தில் துவாவுக்காக வேண்டினவர்கள், நாம் முன்னேறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அத்துணை பேர்களையும் அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்று திரட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரியோர்களே, நேற்றைய தினத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே உலகம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தது. தோன்றின்
புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றுதல் தோன்றாமை நன்று என்று தமிழில் சொல்கிறான். தோன்றுனா புகழோடு தோன்றணும், இல்லாட்டா நீ பிறக்காம இருக்கிறது நல்லதுங்கிறான். சங்கைக்குரியவர்களே, தோன்றி வாழ்ந்ததற்கு பிறகுதான் புகழு சிறப்பு ஏற்படும். ஆனால் தோன்றுவதற்கு முன்பதாகவே புகழும் சிறப்பும் ஏற்பட்ட ஒரே மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. அவர்களைத்தான் அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த உலகம் பேசிக் கொண்டிருந்தது. நபிமார்கள் பேசினார்கள், இறைநேச செல்வர்கள் பேசினார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பதாகவே நபிமார்களிடத்தில் பேசினான் என்ற வரலாறுகளை எல்லாம் நேற்று கேட்டோம். சங்கைக்குரியவர்களே, அந்த நபி எப்பொழுது வருவார்கள், எப்போது வருவார்கள் என்று ஏங்கி துடித்தவர்கள் பலர்கள். வேதங்களை படித்தவர்கள், ஏடுகளை படித்தவர்கள், நல்லவர்கள், பெரியவர்களுடைய தொடர்பு உள்ளவர்கள், ஞானவான்கள் எல்லோருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வருவாங்க, இறுதி நபி எப்பொழுது வருவார்கள் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நபிமார்களிடத்தில் ஏற்றி போற்றியவருடைய சிறப்புகளை சொல்லுகின்ற போது நபிமார்களே அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ் ரப்பே, அந்த இறுதி நபி ஹாத்தபுன் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிமையையும் சிறப்பையும் நீ சொல்லுகின்ற போது அவங்க உம்மத்தில் ஒரு மனிதராக நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோமே. எங்களை நபியாக அனுப்பியிருக்கிறாய், ஆனால் அவங்களுடைய உம்மத்தில் ஒரு சாதாரணமான மனிதராக இருப்பதை நாங்கள்லாம் விரும்புகிறோம். எங்களை அப்படி ஆக்கியிருக்க கூடாதா ரப்பே? அவர்களை தரிசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தரக்கூடாதா என்று எல்லோரும் ஏங்கி அல்லாஹ் இடத்தில் துவா கேட்டார். ஆனால் எந்த நபிமாருடைய துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்யலை. இறுதி நபியை சந்திக்கிறது, அவங்களுடைய கரம் பிடித்து கலிமா சொல்லுகின்ற பாக்கியத்தை எந்த நபிக்கும் கொடுக்கல. ஆனால் ஒரே ஒரு நபிக்கு மட்டும் அந்த பாக்கியத்தை தரப்போறான் இன்ஷா அல்லாஹ். அவங்க தான் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய துவாவை மட்டும் அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். கியாம நாள் சமீபத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் கியாம நாள் சமீபத்திலே ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த புனித பள்ளியிலே உள்ள மினாராவிலே அவர்கள் இறங்குவார்கள். அவர்கள் இறங்கி இந்த உலகத்திலே 7 ஆண்டுகள் வாழ்வார்கள். என்னுடைய மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள், என்னுடைய மார்க்கத்தை அவர்கள் துயர்வார்கள். அவங்க ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க, குர்ஆனை கொண்டு அமல் செய்வார்கள், என்னுடைய ஹதீஸை கொண்டு அமல் செய்வார்கள். அவர்கள் ஒரு நபி, என் உம்மத்தில் ஒரு மனிதரும் கூட. என் உம்மத்திலே ஒரு நபிக்கு அல்லாஹ் இடம் தருகிறான் என்றால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடம் தருகிறான். அவர்களினுடைய உம்மத்திலே ஒரு மனிதராக இருப்பார்கள். 7 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள், நிக்காஹ் செய்வார்கள், திருமணம் முடிப்பார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் செய்யல இல்லையா? கியாம நாள் சமீபத்திலே வந்து நிக்காஹ் செய்வார்கள், திருமணம் முடிப்பார்கள். 7 வருஷம் வாழ்வாங்க. பிறகு அவர்கள் மரணிப்பார்கள். எனக்கு அருகாமையில் தான் அவங்க அடங்குவாங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே எனக்கு அருகாமையிலே, என்னுடைய ரவுலாவுக்கு அருகாமையில் தான் அவர்கள் அடங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். பெருமானாருக்கு அருகாமையிலே ஒரு இடம் இருக்கிறது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்திலே அவங்க நெஞ்சுக்கு நேரே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்தில் அவருடைய நெஞ்சுக்கு நேரே, ஏன்னா பெருமானாருக்கு நேர அடக்கக்கூடாது, தலைமாட்டுக்கிட்ட, அப்ப சமமாரி ஆயிரும். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்புக்கு நெஞ்சுக்கு அருகாமையிலே கொஞ்சம் கீழே இறக்கி அவர்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அதுக்கடுத்து 2வது கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்,
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நெஞ்சுக்கு கீழே அடுத்த சைடுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நெஞ்சுக்கு கீழே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இடது பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடது பக்கத்தில் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி மதீனாவிலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். என் கபருக்கு அருகாமையிலே அடக்கம் செய்யப்படுவார்கள். நானும் அவர்களும் கைகோர்த்து கொண்டு கியாம நாளிலே எழுந்திருப்போம் என்றார்கள் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா இருக்கக்கூடிய பாக்கியம் நபிமார்ல ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் கிடைச்சிச்சு, வேற யாருக்கும் கிடைக்கல. அவ்வளோ பெரிய மகிமையையும் சிறப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறான். நபிமார்கள்லாம் அவங்க உம்மத்தில் ஒரு மனிதராக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் இல்லையா? நமக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு. உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திலே உம்மத்திலே ஒரு மனிதன். இதோட பெரிய பாக்கியம் என்ன இருக்குது? ஞானவான்கள் சொல்வார்கள், தலைகீழாக நின்று 10-100 வருடம் தவம் இருந்தாலும் அதற்கு ஈடு கிடையாது. நம்ம என்னத்தான் தவம் செஞ்சாலும் துவா செஞ்சாலும் வணக்கம் புரிஞ்சாலும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒரு மனிதராக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, இதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது சகோதரர்களே. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு தனி சிறப்பு இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மகிமை இருக்கிறது. எவ்வளோ பெரிய மகிமை நமக்கு இருக்கு தெரியுமா? எவ்வளோ ஒரு பெரிய சிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான் தெரியுமா? நாளை கியாமத்து நாளிலே நபிமார்களுக்கெல்லாம் நாம் சாட்சி சொல்வோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தான நமக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு கொஞ்சம் பாருங்க. நாளை கியாமத்து நாளிலே நபிமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா விசாரிக்கிறான், உங்க உம்மத்துமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியாக செஞ்சீங்களா? உங்களுக்கு நான் வஹி அறிவித்தேன், அந்த வஹியை உங்க உம்மத்துமார்களுக்கு சொன்னீங்களா? யா அல்லாஹ், நீ என்னென்ன சட்ட திட்டங்களை எங்களுக்கு சொன்னாயோ அந்த அத்தனை அஹ்காம்களையும் அத்தைய சட்ட திட்டங்களையும் எங்க உம்மத்துமார்களுக்கு நாங்கள் எத்தி வச்சுட்டோம். யா அல்லாஹ், அப்படியா? எத்தி வச்சிங்களா? எத்தி வச்சுட்டோம். உடனே அந்த நபிமாருடைய உம்மத்தை அழைச்சி கேட்கிறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து, இந்த உலகத்தில் அவதரித்த எல்லா நபிமாருடைய சமுதாய மக்களையும் அழைச்சி, வா உங்க நபிமார்கள் அந்த நிற்கிறாங்க, இவங்களை தான் உங்களுக்கு நபியா அனுப்புனேன், இவங்கெல்லாம் எல்லா சட்ட திட்டங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஏன் அவங்களை உதாசீனம் செய்து அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளாமல் அவருடைய பேச்சுக்கு மாற்றமாக நீங்கள் நடந்தீர்கள்? இன்று குற்றவாளிகளுடைய வரிசைகளிலே நீங்கள் நிற்கிறீர்களே, ஏன் உங்க நபிமாருடைய பேச்சை நீங்க கேட்கல? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமாருடைய உம்மத்தையும் விசாரிக்கிறான். உடனே அந்த நபிமார்கள் சொல்லுகிறார், அந்த உம்மத்துமார்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், என்ன நபியை அனுப்பினாயா? எங்களுக்கு உபதேசம் செய்வதற்கு நேர்வழி காட்டுவதற்கு எந்த நபி வந்தாங்க? ஒருத்தருமே வரல. மா ஜாஅனா மின் நதீர். அந்த உரையாடல் அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லி காமிக்கிறான். கியாம நாளிலே நடக்க இருக்கிற உரையாடலை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். மா ஜாஅனா மின் நதீர். எந்த எச்சரிக்கையாளர்களும் எங்களுக்கு வரலையே. அப்படி வந்திருந்தா தான் அவங்க பேச்சை கேட்டு நாங்கள்லாம் ஈமான் கொண்டிருப்போமே. இன்னைக்கு இந்த சொர்க்கவாசிகள் நிற்கிறார்களே, அவங்களுடைய வரிசையில் நாங்களும் வந்து நிற்போமே. யாரும் எங்களுக்கு வரலையா அல்லாஹ் என்று அந்த உம்மத்துமார்கள் சொல்றாங்க. ஏன் உனக்கு வரல? நபிமார்கள் வரல, ஒருத்தரும் வரலன்றான். மறுபடியும் நபிமார்கள்ட்ட கேட்கிறான், என்ன உங்கள்கிட்ட கேட்கிற சத்தியத்தை உம்மத்துக்கு சொன்னேன்னு சொல்றீங்க, உங்க உம்மத்துமார்கள்ட்ட கேட்டா மா ஜானா மின் நதீருங்கிறாங்களே, எந்த எச்சரிக்கையாலும் எங்களுக்கு வரல. நல்லது கெட்டதை போதிக்கக்கூடிய அஹ்காம்களை, ஷரியத்துடைய சட்ட திட்டங்களை எடுத்து சொல்லக்கூடிய எந்த நபியும் எங்களுக்கு வரலன்னு சொல்றாங்களா? என்ன நீங்க சட்ட திட்டங்களை எடுத்து சொன்னீர்கள் என்று சொல்லுகிறீர்கள், உங்க உம்மத்துமார்கள் இல்லைங்கிறாங்க. சரி, நீங்க எடுத்து சொன்னதுக்கு யார் சாட்சி?
அல்லாஹ் கேட்குறான். ஒவ்வொன்றுக்கும் சாட்சி வேணும் இல்லை இல்லையா? ஒரு தப்பு செஞ்சாரு செஞ்ச இப்படி இந்த இது செஞ்சிருக்கிறாருன்னா அதுக்கு சாட்சி கொண்டு வரணும் இல்லையா? சாட்சி இல்லாமல் எந்த ஒரு சட்டங்களையும் நிலைநிறுத்த முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது. எந்த தவறு செய்திருந்தாலும் சரிதான். ஏன் பிறைய பார்த்தோம், ரமதான் பிறைய பார்த்தோம் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 2 பேர் போய் காலிட்ட நீதிபதியிட்ட சாட்சி சொல்லணும். நாங்கள் 2 பேரும் ரமதான் பிறைய பார்த்தோம், பெருநாள் பிறைய பார்த்தோம் என்று சொன்னால்தான் நோன்பு வைக்க முடியும். ரமதான் நோன்பை பெருநாள் கொண்டாட முடியும் இல்லையா? ஒருத்தர் திருடிட்டார்னா ஒரு கை வெட்டப்படும் இஸ்லாமிய சட்ட பிரகாரம். அதுக்கு சாட்சி வேணும், 2 சாட்சி இருக்கணும். சாட்சி இல்லாமல் அந்த சட்டத்தை நிலைநிறுத்த முடியாது, மார்க்கம் சொல்லி காமிக்கிறது. ஆகவே நீங்கள் ஐக்காம்களை ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை உங்க உம்மத்துமார்களை எடுத்து சொன்னதாக சொல்லுகிறீர்கள். உங்க உம்மத்துமார்கள்லாம் இல்லை என்று சொல்கிறார்கள். நீங்க எடுத்து ஓதினதற்கு, சட்டங்களை எடுத்து சொன்னதற்கு என்ன ஆதாரம்? அதற்கு யார் சாட்சியம் போருவா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். உடனே இந்த நபிமார்கள் சொல்லியிருக்கலாம், யா அல்லாஹ் உனக்கு தான் எல்லாம் தெரியுமே இருக்கலாம் இல்லையா? உனக்கு தெரியாதா? ஏலமு மாஃபி சுதூர், நீ உள்ளங்களில் ஓடக்கூடிய அந்த என்ன அலைகளையும் விளங்குகிறாய். உனக்குத்தான் தெரியுமே யா அல்லாஹ், நாங்கள் சட்டங்களை சொன்னோமா இல்லையா, உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லியிருக்கலாம். அது நபிமார்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கு சாட்சி இருக்குது, எங்களுக்கு நாங்க தப்லீக் செய்தோம், சட்ட திட்டங்களை எடுத்து சொன்னோம், மார்க்க உபதேசங்களை எங்க உம்மத்துமார்களுக்கு சொன்னோம் என்பதற்கு எங்களுக்கு சாட்சி இருக்கிறது. யாரு சாட்சி? அல்லாஹ் கேட்பான். அவர்கள்தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி தூதர், நபிமார்களின் தலைவர், காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் சாட்சி. அந்த உம்மத்துமார்களுக்கு தெரியும். நாங்க அஹ்காம்களை, இறை சட்ட திட்டங்களை, நீ எங்களுக்கு அறிவித்த அந்த வஹீகளை நாங்கள் முறையாக சமுதாய மக்களுக்கு சொன்னோம் என்பதற்கு ஆதாரம் காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் தான் சாட்சி. நபிமார்கள்லாம் நம்மளை சொல்லிடுவாங்க அல்லாஹ்ட்ட. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அழைப்பான், அழைச்சி நம்மள்கிட்ட கேட்பான், இவங்கெல்லாம் நபிமார்கள், இவர்கள்லாம் நபிமாருடைய உம்மத்துமார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களும் நிற்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களும் ஒரு பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க உம்மத்துகள்லாம் எதிரில் அடிக்கிறாங்க. இந்த நபிமார்கள் எல்லாம் அஹ்காம்களை, சட்ட திட்டங்களை, மார்க்க போதனைகளை எங்க உம்மத்துமார்களுக்கு சொன்னோங்கிறாங்க. அந்த உம்மத்துமார்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். நபிமார்களிடத்தில் நான் கேட்கிறேன், நீங்கள் ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை, வழிமுறைகளை, நெறிமுறைகளை, நீங்க நான் அவர்களுக்கு அறிவித்த அந்த வஹீகளை உம்மத்துமார்களுக்கு எடுத்து சொன்னதற்கு என்ன ஆதாரம்? இவங்க சொன்னதாக சொல்றாங்க, உம்மத்துமார்கள் இல்லைங்கிறாங்க. ஆதாரம் யாரு, அத்தாட்சி யாரு என்று கேட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தான உங்களை சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் ஷரியத்தினுடைய சட்டங்களை எல்லாம் சொன்னோங்கிறதுக்கு அவங்க தான் சாட்சிங்கிறாங்க. நீங்கள்லாம் என்ன சொல்றீங்கன்னு நம்மகிட்ட அல்லாஹ் கேட்பான். இன்ஷா அல்லாஹ் நம்மெல்லாம் சாட்சி சொல்றதுக்கு போவோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சதக்கல்லாஹ் கதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ். குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நீங்கள்லாம் நடுநிலையான சமுதாயம், நீங்கள் நடுநிலையான சமுதாயம். உங்களுடைய சட்டங்கள், உங்களுடைய நெறிமுறைகள், வழிமுறைகள் எல்லாம் கடுமையானதும் கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. நடுத்தரமான சட்டங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளுக்கு போடப்பட்டிருக்கிறது. கியாமனால நம்மெல்லாம் போய் நிற்போம், நம்மளை கேட்பான் அல்லாஹ் தஆலா. உடனே நம்மெல்லாம் சொல்லுவோம், யா அல்லாஹ் இவங்கெல்லாம் நபிமார்கள், இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்கள். இவங்க அவங்க உம்மத்துக்கு அஹ்காம்களை, சட்டங்களை சொன்னாங்க, அதுக்கு நாங்க சாட்சி. அந்த உம்மத்துமார்கள் கேட்கவில்லை, அவர்கள் மாறு செய்தார்கள். ஆனா இவங்க அமானிதத்தை நிறைவேற்றிட்டாங்க. நீ எந்த அமானிதத்தை, வஹீயை, சட்டங்களை, ஷரியத்தை சொல்லி அனுப்பினாயோ, கொடுத்து அனுப்பினாயோ, அந்த ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் அவங்க உம்மத்துமார்களுக்கு சொன்னாங்க. அவங்க உதாசீனம் செஞ்சாங்க, கேட்கல, புறந்தள்ளிட்டாங்க. அப்படியா?
நீங்க சாட்சி சொல்றீங்களா? நாங்க சாட்சி சொல்றோம். அவங்க வந்தாங்க, சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிட்டாங்க. குற்ற நபிமார்கள் மீது இல்லை, அவங்க சமுதாய மக்கள் மீது தான் இருக்குது. உடனே நம்மள்ட்ட அல்லாஹ் கேட்பான், சரிங்கப்பா நீங்க சொல்றீங்கள எப்படி நபிமார்கள்லாம் சட்டங்களை சொன்னாங்கன்ட்டுன்னு, நீங்க வந்ததே பிற்காலத்தில் வந்தீங்க, கியாமத் நாள் சமீபத்தில் வந்தீங்க, நீங்களே உங்க நபியையே நீங்க பார்க்கல. நம்ம நபியை பார்த்துருக்க மாட்டோமா? சொல்லுங்களேன். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக, அவங்கள தரிசிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக, விரைவிலேயே தருவானாக. ஸலவாத் ஓதுங்க. அல்லாஹ் தஆலா யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கனவிலையும் நினைவிலையும் காட்டிய அல்லாஹ் அவங்களை தரிசிக்கிற காணுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தார் ரஹ்மானே. பெருமானாருடைய பெருவிழாவிலே நாங்கள் அமர்ந்து கேட்கிறோம். நாதாக்கள் இறைநேச செல்வர்கள் எல்லாம் இந்த மேடையிலே பேசிய மேடை. ரப்பே 65வது ஆண்டு நடந்துகிட்டு இருக்குது, எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தார் ரஹ்மானே. கண்குளிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணுகிற தரிசிக்கிற பார்க்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தார் ரஹ்மானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்துகளை சட்டங்களை எடுத்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக இறை நேசர்களாக அவுலியாக்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள் ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெரியவர்களே, நம்மள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், நீங்க உங்க நபியையே பார்க்கலையே, இப்ராஹிம் நபியையும் மூசா நபியையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமையும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமையும் நீங்க எங்க பார்த்தீங்க? அவங்க சட்டங்களை சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா கேட்குறான், நம்மள்ட்ட கேட்பான். உடனே நாம டான் அடிச்சிருவோம், யா அல்லாஹ் இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி உங்களுக்கு வேதத்தை கொடுத்த இந்த குர்ஆன், இந்த குர்ஆனை நாங்கள் படிச்சிருக்கிறோம், உன் வேதத்தை நாங்கள் படிச்சிருக்கோம், உன் வேதம் நீ இறக்குனது, உன் வேதத்தில் நீனே சொல்ற. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உம்மத்துக்கு அனுப்பணும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயத்துக்கு அனுப்பணும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பணும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பணும், எல்லா நபிமாருடைய உம்மத்துகளுக்கு அனுப்பணும். ஆனா அவங்க உதாசீனம் செஞ்சாங்க, மாற்றமா இருந்தாங்க. ஆகவே அவனுக்கு தண்டனை இறங்கியது, அதாபு இறங்கியது. இந்த சரித்திரத்தை எல்லாம் நீ குர்ஆன்ல சொல்லியிருக்கிற. நாங்க நபிமார்களை பார்க்கவில்லை, ஆனால் உன்னுடைய வேத வாக்கை நம்புகிறோம், உன்னுடைய குர்ஆனை நாங்கள் நம்புகிறோம். நீ குர்ஆனிலே செய்த அந்த உபதேசங்களை, நீ குர்ஆனிலே போதித்த அந்த போதனைகளை, அந்த குர்ஆனில் சொல்லிய அந்த வரலாறுகளை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். அந்த குர்ஆனில் உள்ள செய்தியை தான் நாங்கள் சொல்றோம். யா அல்லாஹ் அதெல்லாம் எல்லா நபிமார்களும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க, நீ தான் அப்படி சொல்லி இருக்கிற என்று நாமெல்லாம் சொல்லுவோம். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்படுவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் என்ன அற்புதமான முறையில் பதில் சொல்றாங்க, ஏன்றையே திருப்பி விட்டாங்களே. நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க அவள் என்னிடத்திலேயே திருப்ப, நீ தானே சொன்ன, உன் வேதத்தை தான் நாங்கள் படித்தோம், என்ன அற்புதமா பேசுகிற. அல்லாஹ் ஆனந்தம் அடைவான், சந்தோஷப்படுவான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, என் உம்மத்துகள்லாம் சொல்வது கரெக்ட், என் உம்மத்துகள் நபிமார்களுக்கு சாதகமாகவும் அவருடைய உம்மத்துகளுக்கு பாதகமாகவும் சாட்சி சொல்கிறார்களே அது உண்மை. எல்லா நபிமார்களும் அவங்க உம்மத்துக்கு வந்து சொன்னாங்க, சொல்ல வேண்டிய விஷயங்களை சொன்னார்கள், அவர்கள் ஏற்கவில்லை. என் உம்மத்துமார்கள் சொன்ன சாட்சியம் சரிதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைன் பண்ணுவாங்க. அங்க வந்து நாம சொல்கின்ற சாட்சியத்திற்கு அவர்கள் வரவேற்பு தெரிவிப்பார்கள். சங்கைக்குரிய பெரிய இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். கொஞ்சம் எண்ணி பாருங்க, பெருமிதம் அடைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா இருக்கிறதை நினைத்து சந்தோஷப்படணும், அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்யணும். அவே பெருமானார் நமக்கு எப்படி வாழ்வதற்கு வழிவகுத்து தந்தார்களோ, வழிகாட்டி தந்தார்களோ, அந்த சுன்னாவை பேண வேண்டும், அந்த வழிமுறையை பேண வேண்டும். அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. எல்லோரும் சுன்னத்தான கோலத்தில் இருக்கணும், தாடி வைத்திருக்கணும், 5 நேரம் தொழுவணும், அல்லாஹ் ரசூலும் எப்படி வாழ்வதற்கு வழிவகுத்து தந்தாங்களோ அப்படி நம்ம வாழணும். நம்ம மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகளை அப்படி வாழ சொல்ல வேண்டும். சங்கைக்குரிய பெரியவர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசிக்க வேண்டும் என்று எத்தனை பேர்கள் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏங்கி தவம் இருந்தவர்களே ஒரு முக்கியமானவர்கள் சையதுனா சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் பாரசீக நாட்டை சார்ந்தவர்கள். சங்கைக்குரிய பெரியம்மா, இங்க பிள்ளை எல்லாம் கொஞ்சம் சத்தம் போடுறாங்க, அமைதியா இருக்கமா, கொஞ்சம் அங்க போய் கொஞ்சம் ஒரு ஆளு சத்தம் போடுங்க, அங்க கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. அந்த பிள்ளை எல்லாம் நல்ல பிள்ளையோட தான் கொஞ்சம் அமைதிப்படுத்தினா நல்லா இருக்கும். நம்ம ஒருத்தங்க மட்டும் போங்க, அப்பா நீ உட்காருங்க, அவங்க சின்ன பிள்ளை அவங்க போட்டோம், ஆமா நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருங்க, இப்படி உட்கார்ந்துருங்க. நீங்க அந்த இருக்க வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, கொஞ்சம் அமைதியா உட்காருங்கம்மா. சங்கைக்குரியவர்களே, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பாரசீக நாட்டை சார்ந்தவர்கள். இளைஞர்களே, பெரியவர்களே,
கொஞ்சம் இங்கே கொணவாப்பா, என்ன பார்க்கணும், என்ன பார்த்தா தான் பேச்சு வரும். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பாரசீக நாட்டை சார்ந்தவர்கள். பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளையவர். ஒரே மகன் தன்னுடைய தகப்பனாருக்கு. பெரிய வசதி வாய்ப்பு உள்ள பெரிய நிலக்கிழார், தோப்பு துறவுகளுக்கும் நிலவரங்களுக்கும் பெரிய சொத்துக்கே அதிபதி சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு தகப்பனார். அதற்கு வாரிசு ஒரே ஒரு மகன் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு தான். உட்காருமா, உட்காரு, அப்படி உட்காரு. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஒரே பிள்ளை தான் வாரிசு. அவரை எங்கேயுமே விடமாட்டார் தகப்பனார். வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருப்பார். அவங்கெல்லாம் மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள். எப்போ பார்த்தாலும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்க வீட்டில். அதைத்தான் கடவுள் என்று வணங்கி கொண்டிருந்தவர்கள். அது வணக்கத்தை செய்தவர்கள் தான் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டை விட்டே வெளியில் போக மாட்டாங்க. உலகமே தெரியாதவங்களுக்கு. ஒரு நாள் ஏதோ ஒரு அவசரமான ஒரு வேலை நிமித்தமாக வயல்களுக்கு தகப்பனாரால் போக முடியலை. அன்னைக்கு தான் முதல் தான் மகன்கிட்ட சொல்லி, சல்மான், அவர் பேர் அப்போ சல்மான் கிடையாது, அவருடைய பேர் வேற, அவங்கள்ட்ட சொல்லி, மகனே நீ போய் நம்முடைய நிலப்பரங்களை போய் பார்த்துட்டு வாப்பா ஆனால் அனுப்பி வைக்கிறாங்க. உடனே புறப்பட்டு வர்றாங்க. அப்போ தான் உலகத்தையே பார்க்குறாங்க, வீதிகளை பார்க்குகிறார்கள், உலகத்தை பார்க்கிறார்கள். போகின்ற வழியிலேயே ஒரு பெரிய ஒரு ஆலயம் ஒன்று தெரிகிறது. அந்த ஆலயத்திலே மக்கள் எல்லாம் இதே போன்று அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ஆலிம் பெருமகன் எழுந்து நின்று உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமை நம்பி இஞ்சில் வேதத்திலே உள்ள சட்டங்களை, ஹக்காம்களை அந்த மக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். மக்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தர் எந்திரிச்சு ஏதோ உபதேசம் செய்கிறாரு, அனுப்பி உட்கார்ந்துட்டாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர் பேசுகின்ற பேச்சு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப பிடித்து விட்டது. ரசித்து ருசித்து கேட்கிறார்கள். ஏனென்றால் ஹக்கு, அல்லாஹ்வை பற்றி பேசுகிறார், வேத விஷயங்களை பற்றி பேசுகிறார், விளக்குகிறார், சட்ட திட்டங்களை பற்றி அவர் பேசுகிறார், உண்மையை பேசுகிறார், சத்தியத்தை பேசுகிறார். சத்தியத்தை பேசும்போது யாரா இருந்தாலும் தான் ஏற்பார்கள், யாரும் மறுக்க மாட்டாங்க. அவர் பேசுகின்ற அந்த பேச்சு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை, அவங்க ஒரு இளைஞர், வாலிபர், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உபதேசம் முடிஞ்ச உடனே மக்கள்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆலிம் பெருமகன் இஞ்சில் வேதத்தை படித்து பேசுகின்ற அந்த பெருமகனாரிடத்திலே போய், நீங்க பேசுகிற பேச்சு, உபதேசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க மார்க்கத்தில் சேர்வதற்கு என்ன செய்வது? ஒண்ணு வேண்டாம், காணிக்கையெல்லாம் கிடையாது என் மார்க்கத்தில் சேர்றதுக்கு. எங்க மார்க்கத்தில் சேர்க்கணும்னா காணிக்கையெல்லாம் தந்து, அரியாக்கள் தந்து, அன்பளிப்பு தந்து சேர்க்கிறது இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ். அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நம்பினவங்க. நம்மெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் இல்லையா? அந்தந்த உம்மத்துமார்கள் அவங்க நபிமார்களுடைய பேரை சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை சொல்ல முடிஞ்சு போச்சு. நீங்க இந்த இஸ்லாத்தில் சேர்ந்துருவீங்க, எங்க மார்க்கத்தில் இணைந்து விடுவீர்கள். உடனே அந்த கலிமாவை சொல்லித்தார்கள் என்று சொன்னார். உடனே அவங்க மார்க்கத்தில் அவர் சேர்ந்து விட்டார். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் இணைந்து விட்டார். மாலை நேரமாகிவிட்டது. மகன் இதுவரை வெளியில போனதே கிடையாது, மகனை காணவில்லையே என்று அவரை தேடி பலர்களை அனுப்பிவிட்டார். சல்மானுல் ஃபாரிசி தன்னுடைய தாபனார் பல பகுதிகளுக்கு அவங்களை தேடி 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 எல்லாரும் அலைகிறாங்க, இங்கேயுமே இல்லை. மாலை நேரம், சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரம், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு இல்லத்துக்கு வருகிறார்கள். வந்தவுடனே தாப்பனார் கட்டி தழுவி, மகனே நீ எங்கு போய்விட்டாய்? உன்னை காணவில்லையே என்று நாங்கள் பதறி போய்விட்டோமே, உன்னை தேடி பல பகுதிகளுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறோம், மகனே நீ எங்கு சென்றாய் என்று கட்டி தழுவுகிறார். பெற்றெடுத்த தந்தை, தாய் ஒரு பக்கம் சத்தமிடுகிறார், மகனே நீ எங்கே போய்விட்டாய்? உடனே பெற்றோரிடத்தில் சொல்லுகிறார், பெற்றோர்களே, தந்தை அவர்களே,
நாம் இருக்கின்ற கொள்கை சரியானதல்ல. நெருப்பு போய் கடவுள்னு வணங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன சக்தி இருக்கிறது? அதற்கு எந்த சக்தியுமே கிடையாது. இந்த நெருப்பை படைத்தவன், இந்த வானத்தை படைத்தவன், பூமியை படைத்தவன், உங்களை படைத்தவன், என்னை படைத்தவன், இந்த உலகத்து மக்களையும் படைத்தவன், இந்த அண்ட சராசரங்களை படைத்து ஆளுமை செய்கின்ற ஒருவன் இருக்கிறான். அவன்தான் அல்லாஹ். அவன்தான் நமக்கு இலாஹ். அவன்தான் நம்முடைய கடவுள். அவனை தவிர்த்து வேறு நாயன் இல்லை. அவனை தவிர்த்து வேறு இலாஹ் இல்லை. நான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் இணைந்து விட்டேன், நான் முஸ்லீமாக மாறிவிட்டேன் என்று சொல்கிறார். உடனே ஆத்திரப்படுகிறார்கள் பெற்றோர்கள். மகனுக்கு கையிலேயும் காலிலேயும் விலங்கிட்டு வீட்டிலே ஒரு பகுதியிலே பூட்டி வைத்து விட்டார்கள். மகனை வெளியிலே விடவில்லை. அங்கு போய் சேர்ந்து அவங்க கூட எங்கேயாவது ஓடிடுவானோ என்று பயந்து உள்ளே தள்ளிவிட்டார்கள். வீட்டிலே ஒரு அறையிலே பூட்டி வைத்திருக்கிறார்கள். வெளியிலே செல்வதற்கு அனுமதி இல்லை. சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் பெரிய பணக்கார விட்டு பிள்ளைங்கிறதுனால அவங்க வீட்டில் பணி செய்யறதுக்கு பல பணியாளர்கள் இருப்பாங்க. அவர்களை வைத்து அந்த ஆலிம் பெருமகனார் அந்த ஆலயத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதத்தை, அந்த இஞ்சில் வேதத்தை, அந்த நசராணி மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து ஓதிய அந்த ஆலிம் பெருமகனுக்கு ஆள் அனுப்பி அவருக்கு தொடர்பு இருந்துச்சு. அவர் என்ன ரகசிய செய்திகளை வந்து சொல்கிறாரோ பணியாளரே வந்து சொல்லிவிடுவார். சல்மான் அலி அல்லாட்ட இப்படி இருக்கிறாங்க. அவங்கள்ட்டயே கேட்குறாங்க, கேட்டு அனுப்புறாங்க. என்னுடைய தலைமை பீடம் எங்கே இருக்குகிறது? நான் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. என்னை கட்டி போட்டு விட்டார்கள், என்னை சிறைவாரி இருக்கிறார்கள். நான் வீட்டிலே ஒரு அறையிலே சிறையுண்டு கிடக்கிறேன். என்னுடைய தலைமையகம் எங்க இருக்கிறது? நான் அங்க போய் இந்த மார்க்கத்தை நல்லா படிச்சுக்கிறேன், இதை பத்தி நான் விளங்கிக்கிறேன். ஆகவே அந்த தலைமையகம் எங்கே, எங்கே செல்வது என்று கேட்டு அனுப்புறாங்க. உடனே அந்த ஆலிம் பெருமகன் தூது சொல்லி அனுப்புகிறார். ஷாமிலே தான் இதனுடைய தலைமையகம் இருக்கிறது. ஷாமிலே இதனுடைய தலைமையகம் இருக்குகிறது. அங்கு போனா பெரியவங்க உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த மார்க்கத்தை நீங்க படிச்சுக்கலாம். இந்த குறிப்பிட்ட தேதியிலே அங்கே ஒரு கூட்டம் கிளம்புகிறது. அங்கே ஒரு வியாபார கூட்டம் அங்கே புறப்படுகிறது. நீங்கள் அந்த குறிப்பிட்ட தேதியிலே வந்தால் அவங்களோட அனுப்பி வச்சிடறேன் சொல்லி அனுப்பிட்டார். அவர் வந்து சொல்லுகிறார், சல்மான் ரலியல்லாஹு இடத்துல ஒரு கூட்டத்தினர்கள் இந்த குறிப்பிட்ட தேதியிலே ஷாமுக்கு போகிறார்களாம். அங்கேதான் இதனுடைய தலைமையகம் இருக்குகிறது. அங்கே போனால் அந்த மார்க்கத்தை படிச்சுக்கலாம் சொன்ன உடனே அந்த குறிப்பிட்ட தேதியிலே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கையில் போடப்பட்டிருக்கின்ற விலங்குகளை எல்லாம் உடைத்து எரிந்துவிட்டு அந்த வியாபார கூட்டத்தினுடனே ஷாமுக்கு வந்து விட்டார்கள். வந்து அந்த குறிப்பிட்ட ஆலிம் பெருமகனை சந்திக்கிறார். சந்தித்து சொல்கிறார், நான் பாரசீக நாட்டை சார்ந்தவன், நான் இந்த மார்க்கத்திலே இணைந்திருக்கிறேன். ஆகவே நான் உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன், உங்களுடனே தங்கியிருக்கிறேன். நீங்கள் செய்கின்ற வணக்கத்தை நான் செய்கிறேன், உங்களுக்கு காதியமாக பணியாளனாக இருக்குகிறேன். இந்த மார்க்கத்தை எனக்கு படிச்சுட்டாங்க, இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள், உங்களுடனே நான் தங்கியிருக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த ஆலிம் பெருமகன், சரி பரவாயில்லப்பா, இங்கேயும் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க நம்மள்கிட்ட, நீனும் இங்கேயே தங்கிக்க, ஏன்ட்டு இருந்து இந்த விளக்கங்களை, வேத விளக்கங்களை படித்துக்கொள் என்று தன்னுடனே தங்க வைத்தார். ஆனால் எந்த ஆலிம் பெருமகனிடத்திலே அவர் தங்கியிருந்தாரோ அவர் நல்ல மனிதராக தெரியல. அவர் சொல் ஒன்றாக இருக்குகிறது, அவருடைய செயல் வேறு மாதிரி இருக்கிறது. அவருக்கு பிடிக்கல, ஏன்னா இவருடைய சொல்லும் செயலும் சரியா இல்லையே. வெறுப்போடு அவங்கள்ட்ட உட்கார்ந்து கல்வியை படித்தார். இறுதியிலே அவர் மரணம் எய்திவிட்டார், அவர் மூத்தாகிவிட்டார். அவர் மூத்தானதற்கு பிறகு அதே இடத்திலே ஒரு நல்ல ஆலிம் பெருமகன், இஞ்சில் வேதத்தை படித்த ஒரு பெரிய மகானை மக்கள் கொண்டு வந்து வைத்தார்கள். அவரிடத்தில் இருந்தார், நல்ல பல கல்விகளை படித்தார், மார்க்க விளக்கங்களை படித்தார், பெரிய நல்ல உயர்ந்த மாமனிதராக இருந்தார். அவர் இல்மிலே கைதேர்ந்தவராக இருந்தார், பெரிய கெட்டிக்காரராக இருந்தார். அவரிடத்தில் இருந்து மார்க்க விளக்கங்களை சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படிக்கிறார்கள். படித்து குறிப்பிட்ட காலங்கள்
ஓடுகிறது. அந்த ஆலிம் பெருமகனுடைய அந்திம காலம், கடைசி காலம் நெருங்கிவிட்டது. உடனே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்கள்ட்ட இருந்து மார்க்க விளக்கங்களை எல்லாம் நான் படித்தேன், என் ஊருக்கும் போக முடியாதுன்னா, நீங்களும் மரணத்தை எத்தி விட்டீர்கள், நீங்கள் விருத்தாபிய வயதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும், நான் எங்கு சென்று இந்த கல்வியை படிப்பேன் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு என்று கேட்கும்போது அந்த ஆலிம் பெருமகன் சொல்லுகிறார், தம்பி நான் உனக்கு ஒரு இடத்தை சொல்கிறேன், இதே ஷாமிலேயே மூசல் ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஒரு பெரிய மகான் இருக்கிறார், ஒரு பெரிய ஆலிம் பெருமகன் இருக்கிறார், அவ்விடத்தில் சென்றால் இந்த வேத விளக்கத்தை உனக்கு நன்றாக படித்து தருவார், நம்முடைய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை உனக்கு போதிப்பார், நீனும் ஒரு பெரிய ஆலிமாயிரலாம், நீ அந்த மூசல் என்ற இடத்திற்கு போய்விடு என்று சொன்னார்கள். உடனே இந்த ஆலிம் பெருமகன் இறந்ததற்கு பிறகு இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஆற்றிவிட்டு நல்லடக்கம் செய்துவிட்டு மூசல் என்ற இடத்துக்கு புறப்பட்டு வருகிறார்கள். உஸ்தாத் அவர்கள் குறிப்பிட்ட அந்த மகானை சந்தித்தார். சந்தித்து அவரிடத்தில் பையத்து பெற்று அவரிடத்தில் மார்க்க விளக்கங்களை படிக்கிறார். அவரும் ஒரு உயர்ந்த மனிதராக பெரிய மகானாக இருந்தார். அவரிடத்திலேயும் நல்ல பல ஞானங்களை விளக்கங்களை அவர் பெற்றார். அந்த உஸ்தாதுக்கு, அந்த ஆலிம் பெருமகனுக்கு, அந்த மகானுக்கு பணிவிடை செய்வதே பெரிய பாக்கியமாக கருதினார்கள் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவரிடத்தில் கல்விகளை எல்லாம் படித்து முடித்ததற்கு பிறகு அவர்களுக்கும் கடைசி காலம் வந்துவிட்டது, மரணத்தை நெருங்கிவிட்டார். கேட்கிறார்கள், மகானவர்களே நான் வீட்டை விட்டு புறப்பட்டு அப்படியே அனாதையா வந்துட்டேன், எனக்கு இப்ப யாரும் கிடையாது, அல்லாஹ் ரசூலை தவிர எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, நீங்க தான் எனக்கு பெற்றோராக ஒரு தந்தையாக இருந்து அரவணைத்து மார்க்க விளக்கங்களை எல்லாம் எனக்கு சொல்லி தந்து கொண்டிருந்தீர்கள், நீங்களும் கடைசி காலத்தை வயதை அடைந்து விட்டீர்கள், உங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது, உங்களுடைய மரணத்திற்கு பிறகு நான் எங்கே போவது என்று கேட்கிறார். மகனே, அமூரியா என்று ஒரு ஊர் இருக்கு பக்கத்தில், அந்த ஊரிலே ஒரு பெரிய மகான் இருக்குகிறார், அவரிடத்தில் சென்றால் இன்னும் இந்த மார்க்கத்தை பற்றி நன்றாக புரியலாம், இஞ்சில் வேதத்தினுடைய விளக்கத்தை நன்றாக நீ தெரிந்து கொள்ளலாம், மார்க்கத்திலே பெரிய விற்பனனாக நீ மாறிவிடலாம், அமூரியா என்ற ஊருக்கு நீ செல் என்று அந்த மகான், மூசலிலே உள்ள மகான் அவர்கள் வசியத்தை செய்தார்கள். இறுதி காலத்திலே அவர்கள் மரணிக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு அமூரியா என்ற ஊருக்கு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு புறப்பட்டு போய் அந்த மகானை சந்தித்து அவரிடத்தில் பையத்து பிரமாணம் எல்லாம் பெற்று அவரிடத்தில் அந்த ஞான விளக்கங்களை, வேத விளக்கங்களை படிக்கிறார்கள். அவரிடத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு நிறைய பரக்கத்துகளும் கிடைச்சிச்சு. அவரிடத்தில் கல்வியும் படிப்பார், ஓய்வு நேரங்களில் கொஞ்சம் வேலைகளும் பார்ப்பாங்க. வேலைகளும் பார்த்து அதிலே வருகின்ற வருமானத்தை கொண்டு கொஞ்சம் ஆடு, கொஞ்சம் ஒட்டகைகளை எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. நிறைய காசு பணங்களும் இருந்துச்சு அவங்கள்ட்ட. நல்ல செழிப்போடு இருக்கிறார்கள். அந்த அமூரியா என்ற மகானிடத்தில் அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கும் வயது முதிர்ந்து விட்டது. பாருங்கள் சங்கைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனம் கிடைக்க வேண்டும், அவளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படி நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த அமூரியா என்ற ஊரிலே உள்ள மகானுக்கு முதுமை அடைந்து வயதை எத்தி அவர் மரண தருவாய்க்கு வருகின்ற போது கேட்கிறார்கள், நான் இனி எங்க போறது, நான் பல ஆசிரியர்களை பல மகான்களை சந்தித்து விட்டேன், நான்காவதாக உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க நாலாவது உஸ்தாது, நீங்களும் பிரியக்கூடிய கட்டத்துக்கு வந்துட்டீங்க, மரணத்தை எத்தி விட்டீர்கள், அடுத்து நான் எங்க போய் இந்த கல்வியை படிக்கிறது, எங்கு போய் நான் தங்குவேன், எனக்கு ஒரு ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லையே, தங்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லையே, என்னை அரவணைப்பதற்கு யாரும் இல்லையே, நான் எங்கே செல்வது என்று கேட்கிறார். உடனே அமூரியா என்ற ஊரிலே உள்ள அந்த மகான் அவர்கள் சொல்லுகிறார்கள், மகனே நீ கவலைப்படாதப்பா, உன்னை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான், நீ ஒரு உயர்ந்த மனிதனாக நீ இருக்கிறாய், அவன் வாழ்த்து தெரிவிக்கிறான், நீ உயர்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறாய், உன்னை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் வீணாக்க மாட்டான், உனக்கு பெரிய பெரிய பாக்கியங்கள்லாம் இருக்குது, இனி நீ எங்குமே போக வேண்டாம், ஏனென்றால்
இஞ்சில் வேதத்திலே மனிதர்களுடைய கைகள் நடமாடிவிட்டது. இஞ்சில் வேதத்தை மக்கள் திருத்தி விட்டார்கள். நம்முடைய மார்க்கத்தை மாற்றி விட்டார்கள். நம்முடைய வேதம் கையாளப்பட்டு விட்டது. குர்ஆனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் பாதுகாப்பு தந்திருக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். குர்ஆனை நாமே இறக்கினோம், அதற்கு பாதுகாப்பு தருகின்ற பொறுப்பை நாமே ஏற்றுக்கொண்டோம் என்று குர்ஆனுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு. வேற எந்த வேதத்துக்கும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தரல. அந்தந்த நபிமார்கள் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பிறகு அவங்க உம்மத்துமார்களே வேதத்தை திருத்திட்டாங்க. ஆனால் குர்ஆன் ஷரீஃபுக்கு பாதுகாப்பே அல்லாஹ். வல்லாஹு கைருன் ஹாஃபிஸா வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அவன் பெரிய பாதுகாப்பாளன். அவன் குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். ஆகவே தான் குர்ஆன் ஷரீஃபில் யாரும் கை வைக்க முடியாது, யாரும் இதை திருத்த முடியாது. எல்லா பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதைத்தான் அது அமூரியா என்ற ஊரிலே உள்ள மகான் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா உணர்த்துகிறார். இன்னைக்கு இஞ்சில் வேதமெல்லாம் திருத்திட்டாங்க மக்கள். நம்ம மார்க்கங்கள்லாம் மாற்றப்பட்டுருச்சு. நல்ல மனிதர்கள் பெரியவர்கள்லாம் இந்த உலகத்தில் கிடையாது. இப்போ உனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்க போகுது. இறுதி நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற காலம் நெருங்கிருச்சு. அவங்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்படுகின்ற காலம் நெருங்கி விட்டது. அவர்கள் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய காலம் வந்துவிட்டது. அவர்களை தரிசிக்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கும். நீ நேர அவங்கள போய் சந்திச்சு அவங்கள்ட்ட பையத்து பெற்று அவங்க உம்மத்தில் ஒரு மனிதனானே ஆயிரு. உனக்கு அதுல தான் வெற்றி இருக்குப்பா. அவளை போய் நீ சந்தி. அவளை நான் எங்க போய் சந்திக்கிறது? அவங்க எங்க இருப்பாங்க? நம்ம வேதத்தில் அவளை பத்தி வந்திருக்குதுப்பா. மௌலிதுஹு மக்கா. அந்த இறுதி நபி பிறக்குகின்ற இடம் அரபு நாட்டிலே உள்ள மக்கா முக்கர்ரமா, உம்முல் குரா, ஊர்களுக்கெல்லாம் தாய் மக்கமா நகரிலேயே அவர்கள் பிறப்பார்கள். வேதத்தில் இருக்கிறது. முஹாஜிருஹு ذاتுன் நஹல். அவர் நாடு திறந்து ஹிஜ்ரத் செய்து வருகின்ற இடம் பேரித்த மரங்கள் நிறைந்த இடம். ஏமா சத்தம் வருதா பிள்ளைகளே? கொஞ்சம் சத்தம் போடாதீங்கம்மா, அமைதியா இருங்க. ஏன் சத்தம் வருது? அமைதியா இருங்க, கேளுங்க. அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற இடம் பேரித்த மரங்கள் நிறைந்த இடம் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. அதே அரபு நாட்டில் எங்க பேரித்த மரங்கள் அடர்ந்து இருக்குகிறதோ, மிகுந்து இருக்குகிறதோ, அந்த இடத்துக்கு நீங்க போயிருங்க. அவங்களை நீங்க சந்திப்பீங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க முகத்தில் தெரிகிறது, அந்த ஒளிவு இருக்குகிறது. இறுதி நபியை சந்தித்து அவிடத்தில் நீங்கள் பையத்து பிரமாணம் பெறுகின்ற அந்த நூறானியத்துடைய முகத்திலே தெரிகிறது. கவலைப்படாதீங்க. இறுதியிலே அமூரியாங்கிற ஊரில் உள்ள பெரியவங்களும் வஃபாத் ஆயிட்டாங்க, இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு அரபகத்துக்கு யாரு செல்வது, யாரு போகின்றார்கள் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு காஃபிலா, ஒரு வியாபார கூட்டம் அரபகத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். நாங்கள் அரபகத்துக்கு வியாபார நிமித்தமாக செல்கிறோம் என்று சொன்ன உடனே அந்த கூட்டத்தினிடத்தில் போய் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்கள்லாம் வியாபார நிமித்தமாக அரபகத்துக்கு செல்றீங்க, உங்க கூட நானும் வருகிறேன், என்னையும் அழைத்து செல்லுங்கள், உங்களுக்கு சன்மானங்கள் தருகிறேன், உங்களுக்கு பரிசுகள் தருகிறேன் என்றும் சொல்லுகிறார். நல்லதுப்பா, என் கூட வான்னு கூட்டு போயிட்டாங்க. அழைத்து சென்று அரபகத்திலே ஒரு பகுதியிலே சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு வித்து விட்டவர்கள் போயிட்டாங்க. ஆனா அரபு நாட்டில் கொண்டு போய் வித்துட்டாங்க. மதீனாவுக்கு சமீபத்தில் ஒரு இடத்துல வித்துட்டு போயிட்டாங்க. பாருங்க, சுதந்திரமாக இருந்த மனிதர் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை தலைமுறையை கடந்து வந்திருக்கிறார்கள். அவிடத்தில் இருந்த ஆடுகளையும் அவிடத்தில் இருந்த பணங்காசுகளையும் பிடுங்கிக் கொண்டு அரபகத்தில் ஒரு பகுதியிலே அவரை ஒரு யூதனிடத்தில் வித்துவிட்டு போய்விட்டார்கள். பிறகு அங்கே இருந்து அவர் மதீனாவுக்கு விற்கப்படுகிறார். அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு பேர் மதீனாவெல்லாம் கிடையாது, யஸ்ரிப் என்ற அந்த ஊருக்கு பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா மதீனா முனவ்வரான்னு மாத்தினாங்க. யஸ்ரிப் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால், ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்னால் அந்த ஊருக்கு பேர் யஸ்ரிப். அந்த ஊர்ல கொண்டு போய் மறுபடியும் அவர் விற்கப்பட்டார்கள். அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நல்ல வேலை பார்ப்பார்கள்.
சல்மானுல் ஃபாரிஸ் எல்லாருக்கும் 150 வயசு 200 வயசு ஆயிடுச்சு. இங்க மதீனாவுக்கு அவங்க வருகின்ற போது 150 வயதை தாண்டி விட்டது, 200 வயதை நெருங்கி விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு யூதன்ட்ட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இறுதி நபி எப்போ வருவாங்க, அவங்களை எப்போ சந்திக்கிறது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அமூரியா என்ற ஊரிலே உள்ள ஆசிரியர் அந்த இறுதி நபிக்கு 3 அடையாளங்களையும் சொல்லியிருந்தார். அந்த இறுதி நபிக்கு அடையாளம், அவர் சதக்கா பொருள்களை சாப்பிட மாட்டார், தர்மங்களை சாப்பிட மாட்டார், ஹதியாக்கள் கொடுத்தா சாப்பிடுவார். முதல் அடையாளம் ஜக்காத்து சதக்காவை தர்ம பொருள்களை எல்லாம் அந்த இறுதி நபி சாப்பிட மாட்டார்கள். ஆனால் ஹதியாக்கள் அன்பளிப்புகள் கொடுத்தால் வாங்கிக் கொள்வார்கள். அவர்கள் அன்பளிப்பும் செய்வார்கள், அன்பளிப்பு கொடுத்தால் வாங்கியும் கொள்வார்கள். 2 அடையாளம். 3வது 2 புஜத்துக்கு மத்தியில ஹாத்தமுன் நபி என்று ஒரு முத்திரை இருக்கும். இதுதான் அந்த 3 அடையாளம் வச்சுக்கோ. அவங்கள போய் நீ சந்தின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மகானை, அந்த நபியை, அந்த இறுதி நபியை, ஹாத்தம நபியை எப்பொழுது தரிசிப்போம் என்று தவம் இருந்து அங்கே துவா செய்து கொண்டு அந்த வீட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 200 வயதை நெருங்கிய அந்த நேரத்தில் கூட பேரித்த மரங்களிலே ஏறுவார்கள், பேரித்தம்பழங்களை பறிப்பார்கள். நல்ல திடகாத்திரமா இருப்பாங்க. அந்த நேரத்திலையும் 200 வயதை நெருங்கிவிட்ட சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் நல்ல உழைப்பாங்க, வேலை பார்ப்பாங்க. அவே முதலாளிக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும். வயசாலியா இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு இளைஞன் கூட வேலை பார்க்க முடியாது. அவே முதலாளிக்கு அவர் மேல் ரொம்ப பிரியம், நல்ல வேலை பார்க்கிறார் என்று. ஒரு நாள் பேரித்த மரத்திலே இருந்து பேரித்தன் கனிகளை சல்மானுல் ஃபாரிஸ் எல்லாம் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். பறித்துக் கொண்டிருக்கும் போது அந்த முதலாளியிடத்திலே ஒருவர் சொல்லுகிறார், உங்களுக்கு செய்தி தெரியுமா, இந்த ஊருக்கு, நம்முடைய ஊருக்கு இறுதி நபி முஹம்மது நபின்னு ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாரும் போய் பையத்து வாங்குறாங்க, அவங்கள்ட்ட எல்லோரும் உடன்படிக்கை செய்கிறார்கள், அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாம் மார்க்கத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு செய்தி தெரியுமான்னு கேட்கிறார். இந்த நேரத்தில் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேரித்த மரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உச்சியில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, மேலே இருக்கிறார்கள். இந்த வார்த்தை சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு செவியிலே தட்டிய உடனே, ஆகா, இறுதி நபி எப்பொழுது வருவார்கள் என்றல்லவா ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், தவம் இருக்கிறோம், அவளை சந்திக்க வேண்டும், அவளிடத்தில் பையத்து பெற வேண்டும் என்ற ஆவலிலே இருக்கிறோம். அவர் வந்து விட்டதாக அவர் சொல்லுகிறாரே. நிலை தடுமாறி என்ன செய்கின்றோம் என்பதை கூட விளங்காமல் அந்த பேரித்த மரத்திலிருந்து வேக வேகமாக கீழே இறங்கிட்டாங்க, குதிக்கிறார்கள். வேகமாக குதிச்சா அந்த பேரித்த மரத்தை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதுல அப்படி முள்ளு முள்ளா இருக்கும், அந்த இது மட்டப்பட்ட பட்டையா, அதுல அப்படியே கீழே இறங்கின உடனே சராக்கள் எல்லாம் அதில் இருக்கின்ற அந்த முள்ளுகள் எல்லாம் குத்தி அவங்க நெஞ்சியெல்லாம் பிளந்துருச்சு. பெரிய இரத்த கோரையாக ரணமாக முதலாளி எடுத்து நிற்கிறார். இவர் என்னவோ சொன்னார, என்ன சொன்னாரு சொல்லுங்க. உடனே அந்த முதலாளி பார்க்கிறார், ஏ என்னப்பா நீ எப்படிப்பா அந்த மரத்திலிருந்து கீழே இறங்கின, ரணகலமாக நிற்கிறாயே, இரத்த கோரையாக நிற்கிறாரே, அவர் என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார், உனக்கு என்ன, உன் வேலையை பார் போ வெற்றி விட்டார். ஆனா எங்க இருக்கிறாங்க என்ன ஏதுங்கிறதுலாம் அவங்க செவியில் நல்லா விழுந்துருச்சு. அவர் வாயில கேட்கணுமே தான் கேட்டாங்க. ஆனால் அந்த முதலாளி விரட்டி விட்டார். உன்னை வேலைகள்லாம் முடிந்தது. இறுதி நபி இருக்கின்ற இடத்திற்கு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு வந்து விட்டார்கள். பெருமானாரையும் சந்தித்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்க சஹாபாக்கள்லாம் புடைசூழ உட்கார்ந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். பார்த்த உடனே இறுதி நபிங்கிறதெல்லாம் விளங்கிக்கிட்டார். என்ன, இவருக்கு ஒரு அளவு நல்ல வேதங்கள் தெரியும். இஞ்சில் வேதத்தை 4 ஆசிரியர்களிடத்திலிருந்து படித்திருக்கிறார். ஆகவே அந்த வேதத்தினுடைய அந்த அடையாளங்கள் எல்லாம் உங்க முகத்தில் இருக்குது. ஏரி பூனகு கமா ஏரி பூன அபுனா ஆகும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பெற்றெடுத்த குழந்தைகளை பெற்றோர்கள் விளங்குவது போன்று எத்தனை வருஷம் கழிச்சு மகன் வந்தாலும் சரிதான், தாய்க்கு தெரியும் இல்லையா, தகப்பனுக்கு தெரியும், மகனை தெரியாம இருக்குமா? 10 வருஷம் கழிச்சு வர்றாள் வெளிநாட்டில் இருந்து, மகனை தெரியாதா பெற்றவர்களுக்கு? எப்படி பெற்றவர்கள் பிள்ளைகளை விளங்குவார்களோ
அதே போல இறுதி நபியை அந்த வேதக்காரர்கள் விளங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை பார்த்தோன்னே இறுதி நபின்னு விளங்கிட்டார். இருந்தாலும் உஸ்தாது சொன்ன அந்த அடையாளங்களை பரிச்சித்து பார்க்கிறார். கொஞ்சம் பேருத்தம்பளங்களை கொண்டு வந்தார். கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் வந்து ஆதிஹி சதக்கத்துன் லக், இது உங்களுக்கு தர்மமாக தருகிறேன் நான் கொடுத்தார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டி வாங்கவில்லை, கீழே வச்சிருப்பான்ட்டாங்க. அவர் பெரிய வயசு, கீழே வச்சிருங்கன்ட்டாங்க. உடனே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு கீழே வச்சுட்டாங்க. உடனே தோழர்களை பார்த்து சதக்கா பொருள்களை சாப்பிடுவதற்கு யாருக்கு தகுதியோ அப்படிப்பட்டவங்களாம் எடுத்து சாப்பிடுங்கன்ட்டாங்க. ஏழை சஹாபாக்கள் அந்த பேரித்தம்பழங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டார்கள். ஒரு பழத்தை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டும் பார்க்கவில்லை. பேரித்தம்பழங்கள்லாம் காலியாயிடுச்சு. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஏற்பட்ட சந்தோஷமா அளவே இல்லை. குதிக்கிறார். ஆதிஹி வாஹிதத்துன், ஆதிஹி வாஹிதத்துன், ஆதிஹி வாஹிதத்துன், ஆதிஹி வாஹிதத்துன் குதிக்கிறார். சஹாபாக்கள்லாம் என்னடா இவரு வந்தாரு, பேரித்தம்பழத்தை கொடுத்தாரு, சஹாபாக்கள்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. இது எனக்கு ஒரு அடையாளம், இது எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. குதிச்சுக்கிட்டே இவர் போயிட்டாங்க. போயிட்டு மறுநாள் வீட்டில் உள்ள வேலைகள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பேரித்தம்பழங்களை எடுத்துக்கிட்டு 2வது நாளும் வந்துட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்கு. வந்து பார்க்கிறார். வந்து பேரித்தம்பழங்களை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார். ஆதிஹி ஹதியத்துன் லக், இது உங்களுக்கு ஹதியா, இது உங்களுக்கு அன்பளிப்பு, அன்பளிப்பாக இந்த பழங்களை தருகிறேன் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட ஹதியாவை அன்போடு கை நீட்டி வாங்கிக்கிட்டாங்க. ஹதியா கொடுத்தால் பெருமானார் வாங்குவார்கள், கொடுக்கவும் செய்வார்கள். தஹாதவ், நீங்கள் அன்பளிப்பு செய்யுங்கள். தஹாபவ், நீங்கள் பிரியப்படுவீர்கள், நேசம் கொள்வீர்கள். நான் ஹதியா கொடுக்கும்போது, அன்பளிப்பு கொடுக்கும்போது அன்பு பாசங்கள் வளரும். அவை ஹதியாக்கள் கொடுத்தா பெருமானார் சார்ந்து வாங்குவாங்க. அதே போன்று வாங்கினாங்க. தாங்களும் சாப்பிட்டார்கள், புசித்தார்கள். அந்த பழங்களை தோழர்களுக்கும் சாப்பிட கொடுத்தார்கள். உடனே இப்பொழுது குதிக்கிறார். ஆதிகி சாணியத்துன், ஆதிகி சாணியத்துன், ஆதிகி சாணியத்துன். இது 2வது அடையாளம், இது 2வது அடையாளம், இது 2வது அடையாளம். 2 அடையாளம் என்ன கிடைச்சிருச்சு. குதிக்கிறார். 3வது அடையாளத்தை பார்க்கணும். அது 2 புஜத்துக்கு மத்தியில் இருக்குது இல்லையா? சுத்தி சுத்தி வருகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுத்தி சுத்தி வருகிறார். எனக்கு 2 அடையாளம் கிடைத்து விட்டது, எனக்கு 2 அடையாளம் கிடைத்து விட்டது, எனக்கு 2 அடையாளம் கிடைத்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி சுத்தி வருகிறார். இறையாலயமாம் காபத்துல்லாவை ஆஜிகள் சுத்துவார்களே, இறையாலயமாம் காபாவை உம்ரா செய்ய செல்கின்ற உம்மார்கள் சுத்துவார்களே, அதே போன்று சுத்தி 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 வர்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சுத்துறாரு? ஏன் நேற்று ஆதிகி வாயுதத்தின் என்று சொன்னார், இன்று ஏன் ஆதிகி சாணியத்தின் என்று சொன்னார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே தெரியும். சஹாபாக்களுக்கு தெரியவில்லை. பெருமானார் அனைத்தையும் புரிந்து விட்டார்கள். இவர் எதுக்கு வந்திருக்கிறாரு, இவர் என்ன வரலாறு உள்ள தெரியுது அவங்களுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி 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 அவங்க வர்றாங்க. 200 வயசை நெருங்கிட்டாங்க. 200 வயசை நெருங்கிவிட்ட சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு எண்ணி பாருங்க. அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி சுத்தி வர்றதை கண்ட உடனே மேலே கிடந்த துண்டை அப்படி எடுத்துட்டாங்க, வெளியில் எடுத்துட்டாங்க. ஹாத்தமுன் நபி என்ற முத்திரை இருக்குது 2 புஜத்துக்கு மத்தியில். அதை பார்த்தார் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஹாத்தமுன் நபி என்ற முத்திரையை பார்த்தார். அப்படியே கட்டி தழுவி முத்தமிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்துக் கொண்டு அழுது தேமி 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 அழுகிறார். இதை தரிசிக்க வேண்டும், இவளை பார்க்க வேண்டும், இவ்விடத்தில் பையத்து பெற வேண்டும் என்று நான் எவ்வளவு காலம் நான் கஷ்டப்பட்டேன், சிரமப்பட்டேன். இவளை சந்திக்கிற பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்து விட்டானே என்று கட்டி பிடித்து அந்த முத்து அந்த ஹாத்தமுன் நுபுவத்திலே முத்தமிட்டுக் கொண்டே அழுது கொண்டே இருக்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை முன்னால் அழைச்சி வாங்கங்கிறாங்க. நீங்க யாரு, என்ன ஏது சொல்லுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், இருந்தாலும் வாக்கு மூலம் நேரடியாக கேட்கணும் இல்லையா? நீங்க யாரு, என்ன சொல்லுங்கிறாங்க.
உடனே தன்னுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்கிறார். பாரசீக நாட்டிலிருந்து சின்ன பையனா நான் புறப்பட்டு வந்தேன். 200 வயசு ஆயிடுச்சு. 4 தலைமுறைகளை கடந்து வந்திருக்கிறேன். 200 வயசு எனக்கு ஆயிடுச்சு. 200ஐயும் தாண்டிடுச்சு. எனக்கு உங்களை தரிசிக்கணும், உங்களை பார்த்து பையத்து பெறணும் தான் வந்தேன். குல் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், கலிமா சொல்லுங்க. நாங்கள் உடனே சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து கலிமா சொன்னார்கள். சஹாபாக்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மனிதர் வந்திருக்கிறார். சல்மானு மின்னா மின் அஹ்லி பைத்தினா காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழர்களே, சல்மான் என் குடும்பத்தை சார்ந்தவர். என்ன வார்த்தையை சொல்றாங்கன்னு பாருங்க. பாரசீக நாட்டிலிருந்து புறப்பட்டு அப்படியே பெற்றோர்கள், சொந்த பந்துக்கள், வசதி வாய்ப்பு அத்தனையும் இழந்து துறந்து தியாகம் செய்து புறப்பட்டு வந்த சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு 200 வயதை இப்பொழுது தாண்டி விட்டது. இந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசித்து பையத்து பிரமாணம் பெற்றதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கையை பிடித்து, இனி கவலைப்பட வேண்டாம், நீ நம்ம குடும்பத்தை சார்ந்தவர், எங்க குடும்பத்தில் ஒருவர், நீ சல்மானு மின்னா மின் அஹ்லி பைத்தினா, சல்மான் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கட்டி அணைத்தார்கள், தழுவினார்கள். இப்போ இங்கே எப்படி இருக்கிறீங்க? நான் இப்போ அடிமையாக கிடக்கிறேன், என்னை கொண்டு வந்து வித்துட்டு போயிட்டாங்க. அப்படியா? உன் முதலாளிகிட்ட போய் கேளு, என்னை விடுதலை செய்ய வேண்டும், நீ எதை கேட்டாலும் தர்றேன், என்னை ரிலீவ் பண்ணி விடு என்று கேளுங்கிறாங்க. அரபியர்கள்ட்ட அந்த காலத்தில் பழக்கம் இருந்துச்சு, முகாத்தபுன்னு சொல்லுவாங்க, உரிமை சீட்டு எழுதி வாங்குறது. ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டா ரிலீவ் பண்ணி விட்டுருவாங்க. நான் எவ்வளோ கேட்டாலும் தர்றேன்னு போய் சொல்லிட்டு வாங்கினாங்க. உடனே முதலாளிகிட்ட வந்து சொல்கிறார் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, என்னை விடுதலை செஞ்சிருங்க, நீங்கள் எதை கேட்டாலும் தர்றேன். இந்த ஆளை உடவா? 200 வயசை தாண்டினாலும் நல்ல அழகா அற்புதமாக வேலை பார்க்கிறார். இவரை விட்டா இது மாதிரி வேலை ஆள் கிடைக்காது. உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? 40 ஊக்கியா தங்கம் தரணும். ஒரு பெரிய தொகையை கேட்கிறார். 40 ஊக்கியா தங்கம் தரணும். அது மட்டுமல்ல, அதை தந்தாலும் விட மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டி காமித்து, இந்த இடத்துல 300 பேரித்தங்கண்டுகள் நடலாம், அந்த அளவுக்கு உள்ள இடம் இது. இதுல 300 பேரித்தங்கண்டுகளை நீ தான் நடணும், ஒன்று கூட பழுதடையக்கூடாது. 300ம் கொலை தள்ளிவிட வேண்டும், கனிகளை தர வேண்டும். அப்படி தந்தா நீ விடுதலை. எங்க ஒரு 4 மரம் வச்சா ஒரு மரம் பழுதடையத்தான் செய்யும் இல்லையா? ஒரு மரம் வீணா தான் போயிடும். கோழி குஞ்சு வைக்கிறோம், குஞ்சிக்கு முட்டையை வச்சு குஞ்சு பொறுக்கி வைக்கிறோம். ஒரு 21 முட்டை வச்சோம்னா ஒப்பேறது ஒரு 4 குஞ்சு தான் ஒப்பேறும் இல்லையா? மீதமானது மூத்தா போயிடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டி காமிச்சு, இந்த இடத்துல 300 மண் கன்று தான் வைக்க முடியும். 300 கன்று நட்டு ஒன்று கூட பழுதடையாம அனைத்தும் கனி தந்து விட வேண்டும். அப்பதான் நீ விடுதலை. 40 ஊக்கியா தங்கமும் தரணும் சொன்னோன்னு அப்படியே வந்து சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி சொல்லிட்டாரு என் முதலாளி. அப்படியா? நல்லது, 40 ஊக்கியா தங்கம் தானே, தோழர்களே உங்கள்ட்ட உள்ள தங்கங்களை கொண்டு வாருங்கன்னாங்க. உடனே சஹாபாக்கள் அவங்கவுங்க கையில் உள்ள தங்கங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கையால் ஒரு உருட்டு உருட்டினாங்க. ஒரு முட்டை அளவுக்கு சேர்ந்துச்சு. அப்படியே ஹதீஸில் கல் பைலத்தி, ஒரு முட்டை அளவுக்கு தங்கம் சேர்ந்தது. சல்மான், இதை கொண்டு போய் முதலாளிட்ட கொடுத்துட்டு எந்த இடத்தை அவன் சுட்டி காட்டுகிறாரோ அந்த இடத்துல 300 குழிகளை நீ தோண்டி விடு, நான் வந்து என் கையால் வைக்கிறேன் அதன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கண்ணை நடுற பொறுப்பு என்ன சேர்ந்தது? குழி வெட்டுவது உன்னுடைய வேலைன்னாங்க. அதே மாதிரி முதலாளிட்ட கொண்டு போய் தங்கத்தை கொடுத்தாங்க. இப்படி போல இருக்கு, என்னப்பா 40 ஊக்கியா தங்கம் கேட்டேன், நீ இப்படி போல கொண்டு வர்றிய, நிறுத்து பாருங்க. நிறுத்து பார்த்தா கரெக்டா 40 ஊக்கியா இருக்கு. அந்த முதலாளி எவ்வளோ கேட்டாரோ அதே அளவு இருக்கு. பேர் போல் இருக்கு. எந்த இடத்துலங்க பேர்த்தங்க நடனம்? இந்த இடம் 300 குழியை இரவோடு இரவாக சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு 200 வயசை தாண்ட அந்த மாமனிதர் குழியை தோண்டி முடிச்சிட்டாங்க. காலையில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரி 300 குழிகளை நான் வெட்டி வச்சுட்டேன், ரெடியா? அப்படியா? நல்லது. தோழர்களே, எல்லோரும் பேரித்தங்கங்களை உங்கள்ட்ட இருந்து கொண்டு வாங்க. சஹாபாக்கள் உங்கள்ட்ட இருந்து பேரித்தங்கங்கள்லாம் கொண்டு வந்தாங்க.
300 கண்ணு தேறிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லி 300 பேருத்தங்களையும் நட்டிட்டாங்க. பாருங்கள் சகோதரர்களே, ஒரே வருடத்தில் எல்லா பேரித்தம் கண்களும் கொலை தள்ளிவிட்டது. ஒன்று கூட பழிதடையவில்லை. அத்தனையும் கனியை தந்துவிட்டது. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலையாகி சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு என்ற லிஸ்டிலே சுதந்திர மனிதராக அவர்கள் உயர்ந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு 300 சொச்சம் வயசில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்று வரலாற்றிலே வருகிறது. 300 சொச்சம் வருஷம் வரை வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 350 வயசுன்னு கூட சரித்திரத்தில் எழுதுறாங்க. வஃபாத் ஆகும்போது 350 வயசான் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு. நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா. கொஞ்சம் பார்த்தீங்களா? சங்கைக்குரியவர்களே, ஒன்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்னைக்கு அவன் போட்டான் சட்டம், 300 பேர்த்தங்களை நடணும், ஒன்று கூட வீணாகக்கூடாது, நீ விடுதலையாக மாட்டாய்ன்னு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கையால போய் நட்டினாங்க. இன்னைக்கும் அந்த பேரித்தம் கண்ணுகள் கொலை தள்ளி கொண்டிருக்கிறது. அந்த பேரித்தம் பழத்துக்கு பேரு தான் அஜ்வா பேரித்தம்பழம். இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோமே, ஹாஜிகள் மக்காவுக்கு போனால் மதீனாவுக்கு போனால் அஜ்வா பேரித்தம்பழம் வாங்கிட்டு வர்றோம். கலிமா பேரித்தம்பழம், பரணி, என்னென்ன விதமான பேரித்தம்பழங்கள்லாம் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு பேரித்தம்பழம் மார்க்கெட்டுக்கு போனவனா சுப்ஹானல்லாஹ், விதவிதமான பேரித்தங்கனிகள். அதில் உயர்ந்த பேரித்தம்பழம் அஜ்வா. இதுக்கு மிஞ்சிலா 100 ரியால் இருந்துச்சு, இப்போ 70 ரியால் 50 ரியால் 60 ரியாலுங்கிறாங்க இல்லையா? மற்ற பேரித்தம்பழங்கள்லாம் 30 ரியால். ஆனால் இது 60 70 80 உயர்ந்த பேரித்தம்பழம் அஜ்வா பேரித்தம்பழம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் நட்டப்பட்ட அந்த கண்ணுகளுக்கு, அந்த பேரித்த மரத்திற்கு பெயர்தான், அந்த கனிகளுக்கு பெயர்தான் அஜ்வா பேரித்தம்பழம். எந்த ஒரு மனிதன் அதிகாலையிலே அஜ்வா பேரித்தம்பழம் ஏழை சாப்பிடுகிறானோ அவனுக்கு சேறு சூனியம் பலிக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்ந்த பழம் அஜ்வா பேரித்தம்பழம். அது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால் நட்டிய மரங்கள். சங்கைக்குரிய பெரியோர்களே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று பல வகையான சிரமங்கள் பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மனிதர்கள், அந்த மகான்கள் வந்து சந்தித்து பையத்து பிரமாணம் பெற்றிருக்கிறார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த புனிதமான வாரத்திலே அவருடைய வரலாறை, அவருடைய சரித்திரத்தை நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய பெரியவர்களே, அவர்கள் எப்படி இந்த பூ உலகிலே பிறந்தார்கள், எந்த வாரிசிலே அவர்கள் வந்தார்கள்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசிலே வந்தவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரியவர்களே, ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறை ஆலயமாம் காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். கட்டிக் கொண்டிருக்கும் போதே துஆ செய்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வத்துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பே, இந்த இறை ஆலயத்தை கட்டச் சொன்னாய், நானும் என்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து இந்த இறை ஆலயமாம் காபத்துல்லாவை கட்டுகிறோம். இந்த பணியை நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே, இந்த திருப்பணியை நீ ஒப்புக்கொள் ரஹ்மானே என்று துஆ ஓதிக்கொண்டே இறை ஆலயமாம் காபத்துல்லாவை கட்டுகிறார்கள். நல்லமர்கள் செய்யும்போது துஆ செய்யணும். நல்லமல் செய்து முடிச்சதுக்கு பிறகும் துஆ கேட்கணும். அந்த துஆவை அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் துஆ ஓதிக்கொண்டே கட்டினார்கள். கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்து அல்லாஹ்ட துஆ கேட்டாங்க. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுல் கித்தாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம். அவங்க செய்த அந்த துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே இந்த துஆவையும் சொல்லி காமிக்கிறார். நல்லவர்கள் செஞ்சுட்டு துஆ செஞ்சா அந்த துஆவை கட்டாயம் கபூல் செய்வான். கொஞ்சம் காலதாமதமானாலும் கபூல் செய்வான். தொழுது முடிச்சுட்டு எந்திரிச்சு ஓடக்கூடாது. தொழுது முடிச்ச உடனே கையேந்தி அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். துஆ கேட்காம போனா அல்லாஹ் தஆலா கோபப்படுறான். தொழுது முடிச்சிட்டு துஆ ஓதணும். துஆ இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓத சொல்லி இருக்காங்க. துஆ கேட்டிருக்காங்க. ஹதீஸ்ல வருது.
அல்லாஹ் அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் வ இலைக்க யர்ஜுஉ ஸலாம் தபாரக்கத ரப்பனா வ தஆலைத யாதல் ஜலாலி வல் இக்ராம் துஆ ஓதுவாங்க. துஆ ஓதாம போகக்கூடியவங்கள துஆ ஓதிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. சங்கைக்குரிய பெரியோர்களே, பாருங்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து திருமதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருகிறது. அவங்க கையை பிடித்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், யா முஆத், பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யா முஆத் இன்னி உஹிப்புக, முஆத் உங்களை நான் விரும்புகிறேன், உங்களை நான் பிரியப்படுகிறேன். எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி நேசிச்சுக்கிட்டு இருக்கோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி பிரியப்படுறோம் இல்லையா? சஹாபாக்கள்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உயிரையே வைத்திருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொல்றாங்க, முஆதே இன்னி உஹிப்புக, உங்களை நான் பிரியப்படுகிறேன், உங்களை நான் விரும்புகிறேன், உங்களுக்கு ஒரு வசியத்து செய்கிறேன், ஊசிக்க உங்களுக்கு ஒரு வசியத்து செய்கிறேன், ஒரு உபதேசம் செய்கிறேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஒரு அருமையான துஆ ஒன்றை கேட்க வேண்டும். அந்த துஆவை நானே சொல்லித் தருகிறேன். ரெண்டு இந்த 3 பாக்கியம்தான். இந்த துஆவை ஓதுங்க, அதை மறக்காதீங்க. அல்லாஹ் எல்லா சௌபாக்கியங்களையும் தருவான். சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்ற துஆவை பாருங்க. இதெல்லாம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இது பெரிய கஷ்டம் கிடையாது. சொல்லுங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. இன்ஷாஅல்லாஹ் எல்லாம் இந்த சில துஆக்கள்லாம் இருக்குது, நம்ம இன்ஷாஅல்லாஹ் எழுதியும் தருவோம். இதை மனப்பாடம் பண்ணுங்க, இதை ஓதணும். முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க, யா அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கு எனக்கு நீ உதவி செய். என்ன அற்புதமான துஆன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம அல்லாஹ்வை நினைக்க முடியாது இல்லையா? அதை சொல்றாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க, உன்னை திக்ர் செய்வதற்கு, உன்னை நினைப்பதற்கு எனக்கு உதவி செய். ஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துகின்ற பாக்கியத்தையும் தான். நீ எத்தனையோ அருளை தந்திருக்கிறாய், கண்ணை தந்திருக்கிறாய், மூக்கை தந்திருக்கிறாய், அறிவை தந்திருக்கிறாய். கொஞ்சம் எண்ணி பாருங்க. கண்ணில் ஒளி மட்டும் இல்லை என்றால் நம்மளை யாராவது மதிப்பாங்களா? அறிவு மங்கி போயிடுச்சு, மஜ்னூனா போயிட்டோம்னா நம்மளை யாராவது மதிப்பாங்களா? லூசுங்க, பைத்தியம், பேசாதீங்கன்னு நம்மளை விரட்டி விட்டுருவாங்க இல்லையா? நம்மளுக்கு அழகான அறிவை தந்திருக்கிறான், நல்ல கண்ணை தந்திருக்கிறான், பேசுகின்ற நாவை தந்திருக்கிறான், நடக்கின்ற காலையும் பிடிக்கின்ற கரத்தையும் தந்திருக்கிறான். எல்லாம் எண்ணி நம்ம சுக்குர் செய்ய வேண்டாமா? சுக்குர் செய்யறதுக்கு, நன்றி பாராட்டுவதற்கு எனக்கு உதவி செய். உன்னை நினைப்பதற்கு உதவி செய். உனக்கு சுக்குர், நன்றி பாராட்டுவதற்கு உதவி செய். ஹுஸ்னி இபாதத்திக்க, நல்ல முறையிலே, அழகான முறையிலே உன்னை வணங்குவதற்கு எனக்கு தௌஃபீக் செய். நான் இபாதத்தை செய்யணும், அழகான முறையில் செய்யணும். ஏனோ தானோ இருக்கக்கூடாது. இபாதத்து அழகான முறையில் இபாதத்தை செய்வதற்கு எனக்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். இந்த துஆவை ஓதுங்கள். லா தன்சா யா முஆத். முஆத், இந்த துஆவை மறந்துடாதீங்க. இந்த துஆவை அதிகமாக அல்லாஹ்ட்ட கேளுங்க. இதுல பெரிய பாக்கியம் இருக்கிறது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், பல வகையாக துன்பங்கள் துயரங்களிலே துவண்டு கொண்டிருக்கிறேன். யா ரசூலல்லாஹ், துன்பங்கள் துயரங்கள் அகலுவதற்கு, வறுமை நீங்குவதற்கு, செல்வத்திலே பரக்கத்து ஏற்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்குறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த துஆவை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அவருக்கும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்கன்னு ஓதுப்பா. உன் கடன்கள் நீங்கிவிடும், உன் கஷ்டங்கள் போய்விடும், செல்வங்கள் வந்து குமியும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா பாக்கியமும் இதில் கிடைக்கும். ஆனால் வெளிரங்கத்தில் பார்த்தா தெரியாது. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க, உன்னை நினைப்பதற்கு எனக்கு தௌஃபீக் செய். நம்ம அல்லாஹ்வை நினைக்கும் போது அல்லாஹ் நம்மளை நினைப்பான் இல்லையா?
யா ரப்பே யா அல்லாஹ். நம்ம அல்லாஹ்வை கூப்பிட்டோன்னு வைங்களேன், நம்ம எதுக்கு கூப்பிடுவோம்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். யஅலமு மா ஃபி சுதூர், உள்ளத்தில் ஓடுகின்ற எண்ணத்தை அல்லாஹ் விளங்குகிறான் இல்லையா? என் அடியான் என்னை யா அல்லாஹ்னு கூப்பிடுறானே, யா ரப்பு என்று என்னை அழைக்கிறானே, எதற்காக வேண்டிய ரப்பு என்று அழைக்கிறான். நம்ம அல்லாஹ்வை நினைக்கும் போது அல்லாஹ் நம்மளை நினைக்கிறான். நம்ம தேவைகளுக்கெல்லாம் அவன் பொறுப்பேற்றுக்கிடுவான். பசியின் காரணத்தினால் அழைக்கிறான், வறுமையின் காரணத்தினால் அழைக்கிறான், கடனின் காரணத்தினால் அழைக்கிறான், நோயின் காரணத்தினால் அழைக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும். உன்னை நினைக்கிறதுக்கு தௌஃபீக் செய். உன்னை நான் நினைச்சோம்னா நீ என்ன நினைப்பாய்? ஃபதுகுரூனி அஷ்குருக்கும், ஃபதுகுரூனி அதுகுருக்கும். என்னை நினையுங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் நம்ம நினைக்கும் போது அல்லாஹ் நம்மளை நினைப்பான் இல்லையா? நம்மளை நினைச்சு வறுமை கஷ்டங்களை எல்லாம் போக்கி செல்வத்தை தருவான். அடுத்து சுக்ரிக்கே, யா அல்லாஹ் செல்வம் வந்துட்டா உன்னை மறந்துடக்கூடாது. எத்தனையோ பேர்கள் செல்வம் வந்தவர்களை அழித்திருக்கிறது, செல்வத்தின் காரணத்தினால் அழித்து போயிருக்கிறார்கள். சரித்திரங்கள் நிறைய சொல்லலாம். யா அல்லாஹ் செல்வம் என்னை மதிமயக்கி விடக்கூடாது. உன்னுடைய திக்கரை விட்டு உன்னுடைய ஃபிக்ரை விட்டும் என்னை திசை திருப்பி விடக்கூடாது. உன்னை நினைக்க வேண்டும். நீ எனக்கு செல்வம் தருகின்ற போது உனக்கு நன்றி பாராட்ட வேண்டும். செல்வம் வந்ததற்கு பிறகு உஸ்ரி இபாதத்திக், அழகான முறையிலே நான் இபாதத்து செய்ய வேண்டும். இபாதத்து செய்கிறேன், செல்வம் வந்துருச்சுன்னா அழகான முறையில் இபாதத்து செய்யணும். அதுக்கு தௌஃபீக் செய்கிற அர்த்தமெல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. அதைத்தான் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிக் கொடுக்குறாங்க. தொழுகை முடிஞ்சா இப்படி துஆ ஓதுங்க. நோன்பு திறக்கும் போது துஆ செய்யுங்க. நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் போது செய்கின்ற துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஒரு நல்லமல் செஞ்சோம்னா அந்த நல்லமல் முடிஞ்ச உடனே அல்லாஹ்ட்ட கையேந்தி துஆ கேட்க வேண்டும். யாசீன் ஓதுகிறோம், குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிறோம், உயர்ந்த வணக்கம். அதை நிறைவு செய்கின்ற போது அல்லாஹ் இடத்தில் கையேந்தி துஆ கேட்கணும். யா அல்லாஹ் எங்க நாட்டங்களை எங்களுக்கு பூர்த்தியாக்கு, எங்க தேவைகளை நீ கபூல் செய். இந்த அல்லாஹ்ட்ட துஆ செய்கின்ற போது துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். வணக்கங்கள் செய்துவிட்டு துஆ கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் கோபப்படுறான். தொழுதுட்டு பேசாம எந்திரிச்சு போறான், அவனுக்கு தேவை இல்லையோ, திமிரா எந்திரிச்சு போறான் என்ற ஒண்ணும் கேட்காம வேலை செஞ்சு முடிச்சுட்டா மாசம் முடிஞ்ச சம்பளத்தை எதிர்பார்க்கிறோம்ல இல்லையா? 1ஆம் தேதி ஆகி சம்பளம் வரலீங்கன்னா என்ன இது 1ஆம் தேதி கரெக்டா வருமே, என்ன வரலையே, என்ன உரிமை? வேலை செய்யறது கடமை இல்லையா? வேலை செய்யறது கடமை. வேலை பார்த்து முடிஞ்சு 30ஆம் தேதி முடிஞ்சிருச்சா, 1ஆம் தேதிக்கு சம்பளம் தர்றது நம்முடைய உரிமை. கட்டாயம் கேட்டு வாங்கணும் இல்லையா? கேட்டு வாங்குறோமா இல்லையா? 1ஆம் தேதி ஆகிட்ட செமையா இருக்கும். கேட்டு வாங்கினாம ஒரு அமல் செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும்ல. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு சொல்லி தர்றாங்க. வணக்கங்கள் முடிந்து விட்டால், இபாதத்துகள் முடிந்து விட்டால் கையேந்தி அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. துஆ கேட்காம இருந்தா அல்லாஹ் தஆலா கோபப்படுறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ் அந்த நேரத்தில் செய்யற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். ஃபர்லு தொழுகை முடிச்சிட்டா கட்டாயம் துஆ செய்யணும். துஆ செஞ்சா நம்முடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும். சங்கியக்கூடிய பெரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடித்தார்கள். கட்டி முடிச்ச உடனே நல்ல நேரம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. ரப்பனா, அவங்க எப்படி துஆ கேட்குறாங்க பாருங்க. ரப்பனா வபாத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். அருமையான துஆ கேட்டாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரப்பே, இவர்களில் இருந்தே ஒரு ரசூலை நீ அனுப்பு. நீ ரசூலை அனுப்பணும், ஒரு நபியை அனுப்பணும். இந்த மக்கா வாசிகளில் இருந்தே அந்த ரசூல் வரணும். ரப்பனா வபாத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இந்த மக்கா வாசிகளில் இருந்தே அனுப்பணும். அவர் எப்படி இருப்பாரு? ரப்பனா வபாத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக், உன் வேத வசனங்களை எல்லாம் அவர்களுக்கு ஒரு ஓதி கொடுக்கணும். யத்லு அலைஹிம் ஆயாத்திக், உன்னுடைய ஆயாத்துகளை வேத வசனங்களை அவர்களுக்கு ஓதி கொடுக்கணும். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, வேதத்தை விளக்கணும், தஅலீம் செய்ய வேண்டும், ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்மு என்பது வேறு, ஹிக்மத் என்பது வேறு. இர்ஃபான் சம்பந்தமான கல்வி, ஞான கல்வி. ஞானமா மேதைகளுக்கு அல்லாஹ் கொடுத்தானே அந்த ஞான கல்வி,
அவர் இல்மையும் சொல்லிக் கொடுக்கணும், அறிவையும் சொல்லிக் கொடுக்கணும். இர்ஃபான் சம்பந்தமான ஞான அகமிய விளக்கங்களை அவர் போதிக்க வேண்டும். இவர்களை பக்குவப்படுத்த வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்தில் மக்கா இல்ல ஷிர்க் ஃபேக்டரியா இருந்துச்சு இல்லையா? காபத்துல்லாவில் 360 சிலைகளை வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களை சுத்தப்படுத்தியணும், நல்லவர்களாக, உத்தமர்களாக, சஹாபாக்களாக, உயர்ந்தவர்களாக அவளை மாற்றணும். இசக்கியையும் அவளை சுத்தமாக்கிடணும், பாவங்கள் கரைகளை எல்லாம் அவர் போய்க்கிடணும். இசக்கியையும் சுத்தப்படுத்திடணும். இன்னக்க அந்தல் அசீசுல் ஹக்கீம், நீ மிகைப்பாளன், நீ தீட்சண்யமானவன், உனக்கு எல்லாம் முடியும் ரப்பே. இவர்களில் இருந்தே ஒரு ரசூலை நீ அனுப்பு. காபத்துல்லாவை கட்டி முடித்தவுடனே ஒரு அருமையான துவாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அந்த துவாவை 2000 வருடங்களுக்கு மேல அல்லாஹ் கபூல் செய்தான். சில துவாக்களை காலதாமதமானாலும் செய்தான் கபூல் செய்வான் அல்லாஹ் தஆலா. சில துவாக்களை ஆகிரத்தில் தான் கொடுப்பான், அது நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. சிலர்களுக்கு உடனே கொடுப்பான், கொஞ்சம் கால தாத்தி கொடுப்பான். சிலவங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுக்க மாட்டான். அந்த துவாவையெல்லாம் சேர்த்து மாற்றி எங்கே தருவான்? மறுமையில். எவ்வளவோ தானே சேர்த்து துவா கேட்டுக்கிட்டு இருக்கான், எங்கே கபூல் செய்கிறான். நம்ம நினைக்கலாம் சில விஷயங்களை, இப்போ கொடுத்தா நம்ம வீணாக போயிடுவோங்கிறதுனால இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு தரணுமோ தந்துட்டு, ஆகிரத்தில் மறுமையில் நமக்கு அபர்வீதமான அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கூலிய தருவான். சங்கைக்குரிய பெரியோர்களை பாருங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை 2000 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் கபூல் செய்கிறான். அவங்க சந்ததியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்தில் இந்த அகிலத்தையும் திறக்க வந்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டு 2000 வருடங்களுக்கு மேலே அல்லாஹ் கபூல் செய்து பெருமானாரை இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறான். அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆனால் தஅவத்து அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவில் பிறந்தவன். ஓ புஷ்ரா ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமால் இந்த உலகத்திற்கு நான் வர இருக்கிறேன் என்று சோபன செய்தி சொல்லப்பட்டவன். நேற்று அந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டோம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து சோபனை சொன்னாங்கன்ட்டு இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவிலே நான் பிறந்திருக்கிறேன். என்னுடைய பாட்டனார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்காக துவா செய்தார்கள். இந்த மக்காவிலே, இந்த மக்கா வாசிகளில் இருந்தே ஒரு ரசூலை அனுப்பணும், ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பணும் என்று என்னுடைய பாட்டனார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த துவாவிலே நான் பிறந்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறார்கள். கிபி 570 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இந்த உலகத்திலே கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சரித்திரம் பாதுகாக்கப்பட்டதை போல எந்த தலைவனுடைய வரலாறும் பாதுகாக்கப்பட்டது கிடையாது. பெருமானார் எப்படி நடப்பார்கள், எப்படி பேசுவார்கள், அவங்க மரணிக்கிற போது, இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது எத்தனை நரை ரோபங்கள் தாடியிலேயும் தலையிலேயும் இருந்தது சஹாபாக்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பெருமானார் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது தாடி தலை எல்லாத்திலையும் சேர்த்து 10 நிறைய கூட தாண்டலை, அப்படிதான் இருந்துச்சு செல்லாசமுடைய முடிகளெல்லாம். அப்ப நரமுடி எத்தனைங்கிறத கூட உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். அவருடைய வரலாறு பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ பிறந்தாங்க? இப்போ நம்ம நிறைய பேருக்கு பிறந்த தேதியே தெரியாது. பாஸ்போர்ட்டில் போட்டு ஒரு மாட்டி எடுத்து வச்சிருக்கிறோம், அந்த காலத்தில் எழுதி வச்சாங்க, சிறுத்தை எங்கே தெரியுது? நம்ம பிறந்த தேதியெலாம் தெரியல. அனைமா ஒரு 80 வயசு இருக்குன்னு நினைக்கிறேங்கிறோம். நம்ம பிறந்த தேதி நமக்கு தெரியல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இன்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தேதிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிபி 570 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கள் கிழமை அதிகாலை தஹஜ்ஜத் நேரத்திலே இந்த உலகத்திலே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார். என்ன அற்புதமான நேரம்! இந்த உலகத்துக்கு வருகின்ற நேரத்தை பாருங்க. தஹஜ்ஜத் நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க.
தஹஜ்ஜுத் நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அந்த நேரத்திலே துஆ செய்தால் துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். தஹஜ்ஜுத் நேரத்திலே துன்யாவினுடைய வானத்திலே அல்லாஹ் தஆலா இறங்கி வந்து நிற்கிறான். உங்களுக்கு என்ன வேண்டும்? பாவ மன்னிப்பு வேண்டுமா? நோய் நிவாரணை வேண்டுமா? உங்களுடைய ஹாஜத்துகள் நிறைவேற வேண்டுமா? என்ன வேண்டும் கேளுங்கள், தருகிறேன் என்று அல்லாஹ் துன்யாவுடைய வானத்திற்கு இறங்கி வந்து கேட்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த புனிதமான தஹஜ்ஜுத் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். சாஜிதன் அலல் அர்த், பூமியின் மீது சஜிதா செய்த நிலைமையிலே, ராஃபியன் எதை, ரெண்டு கையை உயர்த்திய நிலையிலே உயர்த்திக்கிட்டு பிறக்கிறாங்க. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி ராஃபியன் எதை, இரண்டு கையை அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிக்கொண்டே இந்த உலகத்தில் பிறந்தார்கள். சஜிதா செய்த நிலைமையிலே இந்த உலகத்தில் பிறந்தார்கள். மதுஹூன், எண்ணெய் தேய்க்கப்பட்ட நிலையிலே இந்த உலகத்தில் பிறந்தார்கள். மக்தூன், ஹத்தனா செய்யப்பட்ட நிலையிலே பிறந்தார்கள். ஹத்தனா செய்யப்பட்ட நபி, இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஹத்தனா செய்யப்படலை. ஹத்தனா செய்யப்பட்டே கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அவர்கள் பிறந்த உடனேயே பாரசீக நாட்டிலே அணையா தீபமாக 1000 ஆண்டுகள் எரிந்து கொண்டிருந்த அந்த அணையா தீபம் அப்படியே அணைந்து விட்டது. ஷிர்க் ஒளிந்தது. பாரசீக நாட்டினுடைய நெருப்பு அணைந்தது. வனாரு பாரிச, வனாரு பாரிசலம் தூக்கது வ மாகமுதத் முது அல்ஃபி ஆமி வ நஹரில் இல்மி முன்தகபி. 1000 ஆண்டு அணையா தீபமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நெருப்பு அணைகிறது. அதை கடவுள் என்று அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் நெருப்பை. அந்த பாரசீக நாட்டு மஜூசிகள், அது அணைந்து விட்டது. கிஸ்ரா நாட்டு மன்னருடைய அந்த கோட்டையின் 14 கலசங்கள் கீழே கலண்டு விழுந்து விட்டது. கீழே விழுந்து தவிடுபடியாக்கி விட்டது. சுக்குநூறாக நொறுங்குகிறது. புஹைரா நாடு, பாலஸ்தீனத்திலே உள்ள புஹைரா என்ற கடலில் உள்ள வற்றா ஜீவநதி அப்படியே வத்திருச்சு. வற்றா ஜீவநதின்னு நதி ஓடிக்கிட்டு புஹைரான் பாலஸ்தீனத்தில். அந்த ஜீவநதி, வற்றா ஜீவநதி பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே வத்தி விட்டது. சிறுக்குலாம் நம்மளுக்கு போயிடும், சத்தியினி அழிஞ்சிரும், நெருப்பு அணைஞ்ச மாதிரி. சங்கைக்குரிய பெரியோர்களே, அந்த புஹைரா நதியே அது வற்றி விட்டது, நீர் வற்றி போய்விட்டது. வஹர்ரத்தில் அஸ்னாம் ஃபில் கஅபா, கஅபாவிலே உள்ள 360 சிலைகள் அடித்து கீழே விழுகின்றது. கஅபாவில் உள்ள சிலைகள்லாம் அப்படி அனைத்தும் கீழே விழுந்துருச்சு. 360 சிலைகள் கீழே விழுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் என்ற உடனேயே ஒரு ஒளி மயம் ஏற்பட்டது. உலகே ஒரு பிரகாசம் இருந்தது. வேதக்காரர்களுக்கெல்லாம் தெரிந்தது, ஆகா, இறுதி நபி பிறந்த அடையாளங்கள் எல்லாம் வந்துவிட்டதே. அவர் பிறக்கின்ற இடம் மக்காவல்லவா? விவலமான ஒரு விளக்கமான ஒரு பாதிரியார், வேத விளக்கத்தை புரிந்தவர், தெரிந்தவர் மக்காவுக்கு வருகிறார். வந்து கேட்கிறார், இந்த மக்காவிலே ஒரு குழந்தை பிறந்திருக்குகிறதா? ஒரு அதிசயமான ஆச்சரியமான குழந்தை பிறந்திருக்குகிறதா? இன்றைய தினத்தில் பிறந்திருக்குமே என்று வந்து கேட்கிறார். உடனே மக்காவாசிகள்லாம் சொல்றாங்க, ஆமாங்க, ஆச்சரியமா ஒரு பிள்ளை பிறந்திருக்குது. அப்துல் முத்தலிப், ஹாஷிம் வர்க்கத்திலே மக்காவினுடைய தலைவர் அப்துல் முத்தலிபுக்கு ஒரு பேரப்பிள்ளை பிறந்திருக்கிறது. ஆச்சரியமான முறையிலே பிறந்திருக்கிறது, அதிசயமாக பிறந்திருக்கிறது. மக்தூன், ஹத்தனா செய்யப்பட்டு எண்ணெய் தேய்க்கப்பட்டு சஜிதா செய்த நிலைமையிலே 2 கையையும் வானலாவி இப்படி உயர்த்திய நிலைமையிலே ஒரு அதிசயமான குழந்தை பிறந்திருக்கிறது, எல்லோரும் பேசிக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த வேத விளக்கம் படித்தவர் சொன்னார், இன்தகலத்தின் நுபுவத்து மின் பனி இஸ்ராயீல் இலா குரைஷ் என்று சொன்னார். இதுவரையே எங்க பனு இஸ்ரவேலர்களை தான்
நபிமார்கள் வந்து கொண்டிருந்தார்கள். சங்கைக்குரிய பெரியோர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பிள்ளைங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாரிசுல நபிமார்களே கிடையாது. முத்து நபி, காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிஸ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க பாரம்பரிய மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் பனு இஸ்ரவேல்ல கட்டுப்பட்டவங்க தான். நபிமார்கள்லாம் மிகுதமாக வந்தவர்கள் பனு இஸ்ரவேலிலிருந்து தான் வந்தாங்க. அதைத்தான் அந்த விளக்கமான பாதிரியார் சொல்லுகிறார். இதுவரை இங்க பனு இஸ்ரவேலர்கள் தான் நபிமார்கள் வந்துகிட்டு இருந்தாங்க. இன்தகலத்தின் நுபுவத்து மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களில் இருந்து குறைஷிகளிடத்திலே நுபுவத்து போய்விட்டது, இடம்பெயர்ந்து விட்டது. எங்களுக்கு அந்த பாக்கியம் போய்விட்டது. எங்கள் பனி இஸ்ரவேலர்கள் தான் அந்த இறுதி நபி பிறப்பார்கள் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்களே, ஒரு நபியை அனுப்புன்னு, அது எங்க குடும்பத்தில் தான் வரும், எங்க பாரம்பரியத்தில் வரும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுடைய குறி, எங்களுடைய ஆராய்ச்சி, எங்களுடைய சிந்தனை அத்தனையும் தவிடுபடி ஆகிவிட்டது. குறைஷி குலத்திலே இறுதி நபி பிறந்து விட்டார்கள். நுபுவத் குறைஷிகளுக்கு போய்விட்டது, எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது என்று அந்த பாதிரியார் வருத்தப்பட்டார் என்ற சரித்திரம், வரலாறு சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறது. சங்கைக்குரிய பெரியோர்களே, இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி குலத்திலே அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். திங்கட்கிழமை அன்று பிறந்தார்கள். திங்கட்கிழமை அன்று இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமையிலே பல நிகழ்ச்சிகள் எனக்கு நடந்திருக்கிறது என்று அதை பெருமையாக சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாளைய தினத்திலே பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. கிருபையுள்ள ரஹ்மானே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து உனக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள் ரஹ்மானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினால் எங்களுடைய ஹாஜத்துகளை எல்லாம் கைகூடச் செய் ரஹ்மானே. எங்களுக்கு நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வளத்தையும் பரக்கத்தையும் எங்களுக்கு தா ரஹ்மானே. யா அல்லாஹ், இதே போன்று மக்காவிலேயும் மதீனாவிலேயும் வந்து துஆ செய்யக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தா ரஹ்மானே. கண் குளிர கண்மணி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசிக்கிற காணுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தா ரஹ்மானே. உலகத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு ரஹ்மானே. உலகத்து மக்களுடைய பாவங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் மன்னித்து விடு ரஹ்மானே. எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்தை கொடு ரஹ்மானே. எல்லா மக்களுக்கும் நேர்வழியை காட்டு ரஹ்மானே. எங்கள் சகோதரர்களே பலர்கள் எப்படியோ சென்று கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அந்த அத்தனை பேர்களுக்கும் ஹிதாயத்தை கொடு ரஹ்மானே. நேர்வழியை காட்டு ரஹ்மானே. சுன்னத் வல் ஜமாத் அகீதாவிலே கொள்கையிலே அவர்கள் நல்ல பிடிப்பான விழாவுகளை ஆக்கிவிடு ரஹ்மானே. எல்லோரையும் உனக்கு பொருத்தமான முறையிலே வாழக்கூடிய தௌஃபீக்கை தா ரஹ்மானே. இறைநேச செல்வர்கள் சஹாபா பெருமக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வதற்கு வழிகாட்டி தந்தார்களோ அப்படி வாழக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக எங்களை ஆக்க ரஹ்மானே. இஸ்லாத்தை புரியாமல் தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை புரிய வை ரஹ்மானே. சத்திய இஸ்லாத்தில் அவர்களை எல்லாம் இணைத்து விடு ரஹ்மானே. தீனுல் இஸ்லாத்திலே அவர்களை நீ புகுத்தி விடு ரஹ்மானே. நாங்கள் கேட்க மறந்த அத்தனையும் தா ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களிலே பலர்களுக்கு வியாதிகள் இருக்கிறது ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த சபையிலே யார் யாருக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கிறதோ, நோய்கள் இருக்கிறதோ அவருடைய நோய்களை எல்லாம் நீ நீக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், கடன்பட்டவருடைய கடன்களை நீக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், குமர்கள் கரையேறாமல் இருக்குகிறதே அந்த வீடுகளிலே குமர்களை கவரையத்து ரஹ்மானே. எங்கெல்லாம் பொருத்தம், மாப்பிள்ளை பொருத்தம், ஜோடி பொருத்தம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு ஜோடி பொருத்தத்தை ஏற்படுத்தி கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லாமல் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவளுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. வியாபாரத்திலே தொழிலிலேங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்த ரஹ்மானே. உன்னை நினைத்து உன்னுடைய திக்ரிலே ஃபிக்ரிலே திளைத்திருக்கக்கூடிய விழாங்களை ஆக்க ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய சிந்தனையிலே வாழக்கூடிய விழாங்களை ஆக்க ரஹ்மானே. ரிசுக்கன் கரீமா என்ற கண்ணியமான ரிசுக்கை, ஹலாலான ரிசுக்கை எங்களுக்கு தா ரஹ்மானே. யா அல்லாஹ், நல்ல வழிகளிலே செலவு செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தா ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு வழங்கிய அந்த பாக்கியங்களை நல்வழியிலே வழங்கி வழங்கங்களை ஆக்க ரஹ்மானே. இந்த கையை உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் ஏந்தாமல் பாதுகாத்துக் கொள் ரஹ்மானே. இந்த கையை உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் ஏந்தாமல் பாதுகாத்துக் கொள் ரஹ்மானே. எங்கள் மனைவி மக்கள், எங்கள் பிள்ளை குட்டிகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சி ஆக்க ரஹ்மானே. எங்கள் பெற்றோர்கள், எங்கள் முன்னார்கள், மூதாதையர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு ரஹ்மானே. எங்கள் சொந்த பந்துக்களிலே யார் யாரெல்லாம் உன்னிடத்தில் வந்து விட்டார்களோ அந்த அத்தனை பேருடைய மன்னர்களையும் விசாலமாக்க ரஹ்மானே. எங்கள் பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளை தா ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே, எங்கள் பெற்றோர்களோடு மனைவி மக்களோடு உன்னுடைய வீட்டை வந்து
தரிசிக்கிற பாக்கியத்தை தா ரஹ்மானே, தவாபு செய்கிற பாக்கியத்தை தா ரஹ்மானே. நபி ஸல்லல்லாஹு ரவுலாவுக்கு அருகாமையில் இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரஹ்மத்துல் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஸஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அங்கு வந்து சலாம் சொல்லி துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா ரஹ்மானே. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு என்னுடைய ரூகளை கைப்பற்றி நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே எங்களையும் எங்கள் பெற்றோர்கள் எங்கள் உஸ்தாதுமார்கள் எங்களிடத்தில் துஆவுக்காக வேண்டியவர்கள் எங்கள் மனைவி மக்கள் அத்துணை பேர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே உண்டது ரஹ்மானே. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் யா ரபீபுல் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மல்லா யா வாசிஅல் கரம் நபீர் இலா ஸமா கல்பல் கரீபி கமா நப்பர்த கல்ப இமாம் இன்னாசி கஸாலி யா ரப்பி ஆத்திலனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா أعطيت يا ربنا للشيخ غزالي ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله وعلى محمد صلى الله عليه وسلم صلى الله وعلى محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.